ஜெயமோகன் சிறுகதைகள் 100 நாற்காலிகள். வாசிப்பது சந்தீப். அம்மா மரணப்படுக்கையில் இருக்கும் தகவலை குஞ்சன் நாயர்தான் வந்து சொன்னான். மாலையில் நான் ஆபீஸ் விட்டு கிளம்பும் நேரம். கடைசியாக மிச்சமிருந்த சில கோப்புகளில் வேகமாக கையெழுத்திட்டுக் கொண்டிருந்தேன். என்னெதிரே ரமணி நின்றிருந்தாள். கடைசிக் கோப்பிலும் கையெழுத்திட்டு ராமன் பிள்ளைட்டு ஒரு தடவை சரிபார்த்துட்டு அனுப்பச் சொல்லு. இன்னைக்கே போனா நல்லது என்று பேனாவை வைத்தபோது இரட்டைக் கதவுக்கு அப்பால் அவன் தலையைக் கண்டேன். என்ன விஷயம் குஞ்சன் நாயரே? என்றேன். அவன் ரமணியை கண்காட்டினான். நான் ரமணியிடம் போகலாம் என்று ஜாடை காட்டி அவனை உள்ளே வரும்படி தலையசைத்தேன். குஞ்சன் நாயர் ரமணி போவதை கவனித்துவிட்டு ரகசியமும் முக்கியத்துவமும் துணிக்க சற்றே குனிந்து, சாருக்கு ஒரு காரியம் சொல்லணும். எப்படிச் சொல்லுகதுன்னு தெரியல. நான் காலத்தே கேட்டதாக்கும். உச்சைக்கு சைக்கிளை எடுத்துக்கிட்டு கோட்டாருக்கு சென்னை ஒரு நடை பார்த்துப் போட்டும் வந்தேன். சங்கதி உள்ளது. நான் ஆளை பார்த்தேன். போதமில்லை. தீரே வையாத்த ஸ்திதியாக்கும் என்றான். நான் ஊகித்து விட்டிருந்தலும் அனிச்சையாக யாரு என்றேன். சாருக்க அம்மையாக்கும். கோட்டாறு ஷெட்டிலே பிச்சைக்காரங்களுக்கு ஒப்பரம் எடுத்து இட்டிருக்காவ. வெறும் தரையிலே ஒரு பாய் கூட இல்லாமலாக்கும் கிடப்பு. துணியும் கூதரையா கிடக்கு. நான் ஒரு அட்டண்டர் கிட்ட சொல்லி ஒரு புல்பாய் வேங்கி கிடத்தச் சொல்லிட்டு வந்தேன். கையிலே சக்கரம் இருந்தா அவன்கிட்ட கொடுத்து ஒரு நல்ல துணி வேங்கி நான் எங்க என்று எழுந்தேன். சார், கோட்டாறு வலிய ஆஸ்பத்திரியாக்கும். ஆஸ்பத்திரின்னு சொன்னா சிரிக்கும் ஆஸ்பத்திரி இல்ல. இந்தால கழுதச்சந்த பக்கத்தில பழைய ஆஸ்பத்திரி உண்டல்லா. இடிஞ்ச ஷெட்டுகள் 4-5. அதிலே மூணாமத்ததிலே வெளிவராந்தாவிலே அற்றத்து தூணுக்கு கீழேயாக்கும் கிடப்பு. நமக்க மச்சினன் ஒருத்தன் அங்க சாயக்கடை வச்சிட்டுண்டு. அவனாக்கும் சொன்னது. நான் பேனாவை சட்டையில் மாட்டி கண்ணாடியை கூடில் போட்டு சட்டைக்குள் வைத்து கிளம்பினேன். குஞ்சன் நாயர் பின்னால் ஓடி வந்தான். அல்ல சாரு, இப்பம் அங்க போனா வேண்டாம் சார், நல்லா இருக்காது. இங்க ஓரொருத்தன் இப்பமே வாயினாரி பேசிட்டு கிடக்கான். என்னத்துக்கு அவனுகளுக்கு முன்ன நாம சென்னு நின்னு கொடுக்கது? இப்பம்பரை நான் ஆரிட்டையும் ஒரு அக்ஷரம் பேசல்ல பாத்துக்கிடுங்க. இவனுகளுக்கு வாயும் நாக்கும் சீத்தையாக்கும். நீங்க எடப்பட வேண்டாம். நான் பாத்துக்கிடுதேன். இருசெவி அறியாமல் எல்லாத்தையும் செய்யலாம். உள்ள காச எனக்கு கையிலே தந்தா போரும். சாரு வீட்டுக்கு போங்க. ஒன்னும் அறிஞ்சதா பாவிக்க வேண்டாம். நான் கராராக நாயர் வீட்டுக்கு போங்க. நான் பாத்துக்கிடுறேன் என்றபின் வெளியே சென்றேன். ஆபீஸ் வழியாக நான் நடந்து வெளியே செல்லும்போது என் முதுகில் கண்கள் திறந்தன. எப்போது நான் வெள்ளைச்சட்டை போட ஆரம்பித்தேனோ அப்போதே முளைத்த கண்கள் அவை. அங்கே இருந்த அத்தனை பேரும் முகத்தில் விரிந்த ஏளனச்சிரிப்புடன் திரும்பி என்னை பார்த்தபின் ஒருவர் கண்களை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். உதடு அசைய ஒலியில்லாமல் பேசிக் கொண்டார்கள். என் பின்னாலேயே வந்த நாயர் கைகளை ஆட்டி உதட்டை சுழித்து ஏதோ சொல்ல ரமணி வாயைப் பொத்திக் கொண்டு குனிந்து சிரித்தாள். நான் காரை திறந்து உள்ளே அமர்ந்தேன். குஞ்சன் நாயர் கார் அருகே குனிந்து, நான் வேணுமானா சைக்கிளிலே புறமே வாரேன் சார் என்றான். வேண்டாம் என்று கிளப்பினேன். அவன் மறைந்து அலுவலகம் பின்னால் சென்று சாலையின் பரபரப்பில் இறங்குவது வரை எனக்குள் இருந்த இறுக்கத்தை சாலைக்கு வந்ததும் என் கைகள் ஸ்டீரிங்கில் மெல்ல தளர்வதில் இருந்து அறிந்து கொண்டேன். பெருமூச்சு விட்டு என்னை இலகுவாக்கினேன். ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டேன். ஆனால் சட்டையில், காரில் எங்கும் சிகரெட் இருக்காது. நான் சிகரெட் அதிகம் பிடிக்கிறேன் என்று சுபா விதித்த கட்டுப்பாடு காரை செட்டிகுளம் ஜங்ஷனில் நிறுத்தி இறங்காமலேயே ஒரு பாக்கெட் வில்ஸ்கோல்ட் வாங்கிக் கொண்டேன். சிகரெட் புகையை ஊதியபோது என்னுடைய பதற்றமும் புகையுடன் வெளியே செல்வது போல இருந்தது. செட்டிகுளம் ஜங்ஷனில் நின்ற போலீஸ்காரர் என்னை பார்த்ததும் விரைப்பாகி சல்யூட் அடித்தார். கார் பள்ளத்தில் இறங்கி கோட்டாறு சந்திப்பை அடைந்தது. பக்கவாட்டில் திரும்பி கோட்டாறு ஆஸ்பத்திரி. அதையும் தாண்டித்தான் கழுதைச் சந்தை என்று கேட்டிருக்கிறேன். அங்கே சென்றதில்லை. ஆஸ்பத்திரி வாசலில் என் கார் நின்றபோது பரபரப்புடன் முன்னால் நின்ற சிப்பந்திகள் உள்ளே ஓடினார்கள். அங்கும் இங்கும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் ஒலிகள், அதட்டல்கள், சிலர் ஓடும் சத்தம். உள்ளிருந்து 2 டாக்டர்கள் என் காரை நோக்கி ஓடி வந்தார்கள். நான் இறங்கியதும் குடிவினிங் சார் என்றார் நடுத்தர வயதானவர். இன்னொருவன் இளைஞன். அவன் மிக மெல்ல குடிவினிங் சார் என்றான். நான் இங்க ஒரு பேஷண்டை பார்க்க வந்திருக்கேன் என்றேன். இங்கேயா சார் என்றார் டாக்டர். இங்க இருக்காது சார், இங்க. நான் இங்கதான் என்றேன். சார்,
இங்க எல்லாம் முனிசிபாலிட்டியிலே இருந்து கொண்டு வந்து போடுற ஆளுகளாக்கும். பிச்சைக்காரங்க, நரிக்குறவனுங்க இந்த மாதிரி, என்றார் டாக்டர். நான் என்ற பின் 3வது ஷெட் எங்க என்றேன். காட்டுறேன் சார் என்றபடி டாக்டர் கூடவே வந்தார். தயக்கமாக, எல்லாம் அத்துப்போன கேசுங்க சார். ட்ரீட்மெண்ட் எல்லாம் குடிக்கிறதில்லை. கொஞ்சம் தீனிகீனி கொடுத்து ஜெனரல் ஆன்டிபயாட்டிக் கொடுத்து பாப்போம். சில சமயம் தேரும், மிச்சம் 1-4 நாளிலே போயிடும். ஃபண்ட்லாம் ரொம்ப கம்மி சார். ஸ்டாஃபும் கிடையாது. இதுகளை தோட்டிங்க தவிர மத்த ஸ்டாஃப் தொட்டு எடுக்க மாட்டாங்க என்றார். நான் பேசாமல் நடந்தேன். இப்ப ஏகப்பட்ட கிரௌட் சார். மழைக்காலம் பாத்தீங்களா? அங்க இங்க ஈரத்திலே கிடந்து காய்ச்சலும் ஜன்னியும் வந்ததெல்லாம் இங்க வந்துரும். இதுகெல்லாம் அனிமல்ஸ் மாதிரி. ஒண்ணு விழுந்தா இன்னொன்னு கவனிக்காது. அப்படியே விட்டுட்டு போயிடும். தூட்டிங்க தூக்கி இங்க கொண்டு போட்டிருவாங்க. அந்த வளாகம் முழுக்க பலவிதமான போஸ்களில் திருநாய்கள் கிடந்தன. உன்னை கடித்துக் கொண்டிருந்து ஒரு செவலை என்னை நோக்கி என்றது. கட்டிடங்களின் வராந்தாக்களிலும் நாய்கள் அலைந்தன. அந்த கட்டிடத்தில் எங்கும் எந்த மரச்சாமான்களும் இல்லை. எப்போதோ எதற்காகவோ கட்டப்பட்ட ஒட்டுக்கொட்டகை. ஓடுகள் பொழிந்து இடைவெளி வழியாக உள்ளே தூண் தூணாக வெயில் இறங்கியிருந்தது. தரையில் போடப்பட்டிருந்த சிவப்பு தரையோடுகள் தேய்ந்தும் இடிந்து பெயர்ந்தும் கரடுமுரடான குழிகளாக இருந்தன. அவற்றில் கருப்பட்டு சிப்பங்களுக்கான முரட்டு பனம்பாய்களிலும் உரச்சாக்குகளிலுமாக குப்பைகள் போல மனிதர்கள் கிடந்தார்கள். அவர்களின் நடுவே தெருநாய்கள் அலைந்தனவற்றி ஒடுங்கிய கிழடுகள்தான் அதிகமும். சில பெண்களும் கூட இருந்தார்கள். சிதைந்த உடல்கள், நசுங்கிய உருகிய ஒட்டிய உலர்ந்த முகங்கள். பலர் நினைவில்லாமலோ தூங்கிக் கொண்டோ இருக்க, விழித்திருந்த சிலர் உரக்க கூச்சலிட்டுக் கொண்டும் முனகிக் கொண்டும் கைகால்களை ஆட்டிக்கொண்டும் இருந்தார்கள். வயிற்றை வாந்திக்காக உலுக்க வைக்கும் கடும் நாற்றம் அங்கே நிறைந்திருந்தது. அழுகும் மனிதச்சதையும் மட்கும் துணிகளும் மலமூத்திரங்களும் கலந்த நெடி. விம் என்று ஈக்கள் சுழன்று எழுந்து அடங்கின. நான் கர்ச்சீப்பால் முகத்தை மூடிக்கொண்டேன். எல்லாம் முத்திப்பழுத்து மண்டை கழண்ட ஜீவன் சார். படுத்த இடத்திலேயே எல்லாம் போயிடும். ஒன்னும் பண்ண முடியாது என்றார் டாக்டர். அங்கே எங்கும் எந்த ஊழியர்களையும் காணவில்லை. நான் தேடுவதை பார்த்துவிட்டு தோட்டிங்க காலையிலே வந்து துப்புரவு பண்ணி மருந்து கொடுத்துட்டு போறதோட சரி, சாயங்காலம் அவங்க வரதில்லை. எல்லாம் போதைய போட்டிட்டு படுத்துருவாங்க. டாக்டர் என்னிடம் ஒரு சுய விளக்கத்தை அளிக்க முயல்கிறார் என்று தெரிந்தது. 3வது ஷெட்டின் கடைசி தூணருகே என் அம்மா கிடப்பதை பார்த்துவிட்டேன். ஒரு பனம்பாயில் மல்லாந்து கிடந்தாள். பெரும்பாலும் நிர்வாணமாக. கரிய வயிறு பெரிதாக ஒப்பி எழுந்து ஒரு பக்கமாக சரிந்திருந்தது. கைகால்கள் வீங்கித் தோல் சுருக்கங்கள் விரிந்து பளபளவென்றிருந்தன. முலைகள் அழுக்கு பைகள் போல இருபக்கமும் சரிந்து கிடந்தன. வாய் திறந்து கரிய ஒற்றை பல்லும் தேரட்டை போன்ற ஈறுகளும் தெரிந்தன. தலையில் முடி சிக்கு பிடித்து சாணி போல ஒட்டியிருந்தது. இவங்களுக்கு என்ன என்றேன். அது ஆக்சுவலி என்னான்னு பாக்கலை சார். வந்து 4-5 நாளாச்சு. நினைவில்லை. வயசு 60-70 இருக்கும் போல என்றார். நினைவிருக்கிறவங்களுக்குத்தான் மாத்திரை ஏதாவது குடிக்கிறது. நான் அம்மாவையே பார்த்தேன். அம்மா 6 அடிக்கு மேல் உயரம். சிறுவயதில் கரிய வட்ட முகத்தில் பெரிய வெண்பற்களுடன் பெரிய கைகால்களுடன் பனங்காய்கள் போல திடமான முலைகளுடன் இருப்பாள். உரத்த மணிக்குரல். அவளைத் தெருவில் கண்டால் சின்னப் பிள்ளைகள் அஞ்சு வீட்டுக்குள் ஓடிவிடும். ஒருமுறை அந்தியில் அம்மா பிடாரி கோயில் பின்பக்கம் ஓடை அருகே இருந்து என்னை இடுப்பில் வைத்துக் கொண்டு ஆடையற்ற மேலுடலில் முலைகள் குலுங்க சிறிய ஓடுவழியில் வந்தபோது எதிரே தனியாக வந்த வைத்தியர் கிருஷ்ணன் குட்டி மாறார் அதிர்ந்து இரு கைகளையும் கூப்பியபடி அம்மே தேவி என்று அப்படியே நடுங்கிக் கொண்டே நின்றதை பலமுறை பல கோணங்களில் தெளிவாக நினைவு கூர்ந்திருக்கிறேன். அம்மா அன்று எங்கோ எதையோ மதர்க்க தின்றிருந்ததனால் அவரை பொருட்படுத்தாமல் நிலம் அதிர காலடி எடுத்து வைத்து தாண்டிச் சென்றாள். ஏதாவது கேசா சார் என்றார் டாக்டர். என் உதடுகள் சட்டென்று கல்லாக ஆகிவிட்டன. என் உயிர் அவற்றை எட்டவில்லை. சில கணங்கள் முயற்சித்துவிட்டு உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி தலையை அசைத்தேன். வேணுமானா பெரியாஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிட்டலாம் சார். பஸ் ஸ்டாண்டிலே இருந்து பொறுக்கிட்டு வந்திருக்கானுக. அவர் அம்மாவின் வயிற்றை பார்த்துவிட்டு 4-5 நாளா யூரின் போகலின்னு நினைக்கிறேன். இன்னர் ஆர்கன்ஸ் ஒன்னொன்னா போயிட்டிருக்கு. பெருசா ஒன்னும் பண்ண முடியாட்டியும் யூரினை வெளியேத்தி அம்மோனியாவ கொஞ்சம் குறைச்சா நினைவு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏதாவது தகவல் இருந்தா சொல்ல வச்சுடலாம் என்றார். நான் மிஸ்டர் என்றேன். மாணிக்கம் சார் என்றார். மிஸ்டர் மாணிக்கம்,
இது கத்தியால் என் நெஞ்சில் நானே ஓங்கிக் குத்தி இதயம் மீது இரும்புத் தகடை இறக்குவது போல சொன்னேன். இவங்க என் சொந்த அம்மா. டாக்டர் புரியாமல், சார் என்றார். நான், இவங்க என் அம்மா. வீட்டை விட்டு காணாம போயிட்டாங்க. கொஞ்சம் மெண்டல் ப்ராப்ளம் உண்டு என்றேன். கொஞ்ச நேரம் அவர் சொல்லிழந்து என்னையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்தார். பிறகு, ஐயம் சாரி சார், ஆக்சுவல்லி என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தார். பரவாயில்லை, இப்ப எனக்காக ஒரு காரியம் பண்ணுங்க. உடனே இவங்களோட டிரெஸ்ஸை மாத்தி அவசியமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெடி பண்ணுங்க. நான் இவங்கள பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன். ஆம்புலன்ஸும் வரவழையுங்க என்றேன். ஷூர் சார். நான் என் பர்ஸை வெளியே எடுத்தேன். சார் ப்ளீஸ், நாங்க பாத்துக்கறோம். இட் இஸ் எ ஆனர். சாரி சார். எங்க நிலைய நீங்க புரிஞ்சுக்கிடணும். நான் இந்த சிஸ்டத்திலே என்ன செய்ய முடியுமோ அதைச் செய்யறேன். ஓகே என்று நான் திரும்பி என் காருக்குச் சென்றேன். 10 நிமிடத்தில் டாக்டர் என்னருகே ஓடி வந்தார். கிளீன் பண்ணிட்டிருக்காங்க சார். உடனே யூரின் வெளியேத்தி இன்ஜெக்ஷன் போட்டிடலாம். ஆனா ஹோப் ஒண்ணும் கிடையாது சார். ஓகே ஓகே என்று சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தேன். காருக்கு வெளியே நின்றவர் இன்னும் குனிந்து தணிந்த குரலில் சார் என்றார். எஸ் என்றேன். சார், நான் என்னால முடிஞ்சத செஞ்சுட்டுதான் சார் இருக்கேன். என் மேலே தப்பே கிடையாதுன்னு சொல்லலை. ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது சார். முனிசிபல் குப்பை கிடங்குக்கு குப்பைய கொண்டு போறது மாதிரித்தான் இங்க இந்த பிச்சைக்காரங்கள் கொண்டு வர்றாங்க. ஓகே, போய் செய்ய வேண்டியதை செய்ங்க என்றேன். என் குரலில் தேவையற்ற ஒரு கடுமை எப்படி வந்தது என்றே தெரியவில்லை. அது என் மேலேயே எனக்கிருந்த கசப்பினால் ஆகஸ்ட் இருக்கலாம். டாக்டர் சட்டென்று உடைந்த குரலில், சார், நான் எஸ்ஜி சார். கோட்டால வந்தவன். என்னைய மாதிரி ஆளுங்களுக்கு இங்க இடமே இல்ல சார். அருவருப்பா ஏதோ பூச்சிய மாதிரி பாக்கறாங்க. நான் சர்வீஸிலே நுழைஞ்சு இப்ப 18 வருஷம் ஆகுது. நான் சீனியர் சார். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு கௌரவமா உட்கார்ந்து நோயாளிகள பாக்கறது மாதிரி ஒரு வேலை எங்கேயுமே கொடுத்தது கிடையாது. சர்வீஸ் முழுக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணத்தான் விட்டிருக்காங்க சார். இல்லேன்னா இது இங்க மேல் சாதிகாரங்க யாருமே இல்ல. சின்னவன் இருக்கானே, அவனும் எங்காளுதான். எங்க 2 பேரையும் என்று பேச முடியாமல் விசும்பிவிட்டார். இறங்கி அவரை தள்ளிவிட்டு காலால் வெறிகொண்ட மாதிரி உதைத்து 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 கூழாக்கி மண்ணோடு கலக்க வேண்டும் என்ற வேகம் எழுந்து என் கைகால்கள் எல்லாம் மின்சாரம் பாய்ந்தது போல அதிர்ந்தன. சிகரெட் நுனி நடுங்கிச் சாம்பல் பாழ் தொடைமேல் விழுந்தது. அவர் கண்களை துடைத்தபடி, பாழா போன பொழைப்பு சார். கிளினிக் வச்சா எங்க கிட்ட மேல் சாதிக்காரன் வரதில்லை. எங்காளுங்களிலேயே காசிருக்கிறவன் வரதில்லை. எனக்கு ஊரிலே தோட்டி டாக்டர்னு பேரு சார். படிச்ச படிப்புக்கு வேற எந்த வேலைக்கு போனாலும் மானமா இருந்திருப்பேன். டாக்டரா ஆகணும்னு சொப்பனம் கண்டு ராப்பகலா படிச்சேன் சார். இப்ப இங்க தோட்டிகளோட தோட்டியா உட்கார வச்சிட்டாங்க. நான் பெருமூச்சு விட்டு கண்களை கையால் அழுத்திக் கொண்டேன். பின்பு, மாணிக்கம் என்றேன். என் குரல் அழைத்திருப்பது எனக்கு வினோதமாக ஒலித்தது. மாணிக்கம் என்று மீண்டும் சொன்னேன். வேற வேலைக்கு வந்தாலும் இதே கதிதான். சிவில் சர்வீஸ் எழுதி என்னை மாதிரி ஆனா மட்டும் என்ன? நான் எங்க டிபார்ட்மெண்ட் தோட்டி. டாக்டரின் வாய் திறந்தபடி நின்றது. நான் பேச்சை அங்கேயே முடித்துவிட எண்ணி சிகரெட்டை வீசினேன். ஆனால் என்னை மீறிச் சொற்கள் புண்ணிலிருந்து சீழ் போல வெளியே வழிந்தன. பாத்தீங்களா, இந்த உடம்ப இதுக்குள்ள ஓடுற ரத்தம் முழுக்க பிச்சைச் சோத்தில ஊறினது. அத நானும் மறக்கப் போறதில்லை. எனக்கு பிச்சை போட்ட எவனும் மறக்கப் போறதில்லை. மறக்கணுமானா மொத்த ரத்தத்தையும் வெட்டி வடியச் செஞ்சுட்டு வேற ரத்தம் ஏத்தணும். சிங்கம், புலி, ஓநாய் அப்படி ஏதாவது நல்ல ரத்தம். அது மேலே சொல்ல சொற்களில்லாமல் நின்று, போங்க. போய் அம்மாவ ரெடி பண்ணுங்க என்று உரக்க சொன்னேன். அந்த உரத்த குரல் எனக்கே கேட்டபோது தன்னுணர்வு கொண்டு கூசித் தலையை வருடிக்கொண்டேன். பிரமித்து போனவராக தளர்ந்த நடையுடன் டாக்டர் செல்வதை பார்த்துக் கொண்டு இன்னொரு சிகரெட் பற்ற வைத்தேன். இந்த ஆளிடம் எதற்காக பிச்சை எடுத்ததைப் பற்றிச் சொன்னேன்? இவன் மனதில் என்னைப் பற்றிய சித்திரம் என்ன ஆகும்? கண்டிப்பாக அது இந்நேரம் சிதைந்து தரையில் கிடக்கும். அவனுக்கு அவனைப் பற்றி எந்த மதிப்பும் இல்லை. இப்போது என்னை அவனைப் போன்ற ஒருவனாக எண்ண ஆரம்பித்திருப்பான். ஆகவே என்னைப் பற்றியும் எந்த மதிப்பும் இருக்கப் போவதில்லை. சிகரெட் ஒரேயடியாக கசந்தது. என் வழக்கத்திற்கு மாறாக நான் தொடர்ந்து சிகரெட்டாக இழுத்துக் கொண்டிருக்கிறேன். சிவில் சர்வீஸுக்கான நேர்முகத்தில் 8 பேர் கொண்ட குழு முன் நான் அமர்ந்திருந்தபோது நான் முதலில் எதிர்பார்த்த கேள்வியே என் சாதியைப் பற்றித்தான்.
என் வியர்த்த விரல்கள் மேஜையின் கண்ணாடியில் மெல்ல வழக்க விட்டுக்கொண்டு என் இதயத் துடிப்பை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன். அறைக்குள் குளிர்சாதனக் கருவியின் ஒலி, காகிதங்கள் புரளும் ஒலி, ஒருவர் அசைந்தபோது சுழல் நாற்காலியின் கிரீச். அவர் மீண்டும் என் படிவங்களை பார்த்துவிட்டு, நீங்கள் என்ன சாதி? மீண்டும் குனிந்து பட்டியல் பிறங்கொடிகளில் நாயாடி என்று வாசித்து நிமிர்ந்து வெல் என்றார். கைக்குழந்தையாக இருந்த காலம் முதல் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் என்னுடைய சாதியை நான் மறக்க எவரும் அனுமதித்ததில்லை. ஆனால் சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக திவான் பேஷ்கார் நாகம் ஐயாவின் திருவிதாங்கூர் ஸ்டேட் மானுவலை மனப்பாடம் செய்த காலகட்டத்தில்தான் என் சாதியைப் பற்றி அறிந்து கொண்டேன். 1906 நாகம் ஐயா அவரது மானுவலை எழுதியிருக்கிறார். அதற்கு முன்னர் வெள்ளைக்காரர்கள் அவர்கள் ஆண்ட பகுதிகளைப் பற்றி மானுவல்கள் எழுதியிருக்கிறார்கள். மதுரை பற்றிய J.H. நெல்சனின் மானுவல் ஒரு கிளாசிக். அதைப்போன்று எழுதப்பட்டது நாகம் ஐயாவின் திருவிதாங்கூர் மானுவல். அதே கராரான விரிவான தகவல்கள், அதே துல்லிய நடை, அதே திமிர். திருவிதாங்கூரின் எல்லாச் சாதிகளைப் பற்றியும் நாகம் ஐயா விரிவாகவே எழுதியிருக்கிறார். சாதிகளின் தொடக்கம் பற்றிய தொன்மங்கள், குடியேறிய சாதிகள் என்றால் அதைப் பற்றிய தகவல்கள், சாதிகளின் ஆசாரங்கள், பழக்க வழக்கங்கள், அவர்களின் சமூகப் படிநிலை எல்லாவற்றையும் சொல்கிறார். சாதிகளின் பொதுவான தோற்ற அமைப்பை வர்ணிக்கிறார். எட்கார் தர்ஸ்டனின் அடியொற்றி சாதிகளின் முக அமைப்பை மூக்கின் நீளத்தைக் கொண்டு வரையறுக்க முடியுமா என்று பார்க்கிறார். நெல்சனைப் போலவே ஒவ்வொரு சாதிக்கும் அதற்குரிய தனிக்குணம் உண்டு என்ற எண்ணம் அவருக்கும் இருந்திருக்கிறது. கம்பீரமான கட்டுப்பாடற்ற நாயர், சோம்பேறிகளும் புத்திசாலிகளுமான வெள்ளாளர், கடும் உழைப்பாளிகளான திமிர் கொண்ட நாடார், குடியும் கலகமும் கொண்ட ஈழவர் என்று அவர் இன்றைய ஜனநாயக சங்கடங்கள் ஏதுமில்லாமல் சொல்லிக் கொண்டே செல்கிறார். ஒவ்வொரு சாதியைப் பற்றியும் அன்றைய ஆளும் தரப்பு அல்லது பிராமண தரப்பு என்ன நினைத்தது என்பதற்கான ஆவணம் அது. அதில் மிகக் குறைவாக விவரிக்கப்பட்ட சாதி என்னுடையது. நாயாடிகள், அலைந்து திரியும் குறவர்களில் ஒரு பிரிவு. இவர்களை பார்த்தாலே தீட்டு என்ற நம்பிக்கை இருந்தமையால் இவர்கள் பகலில் நடமாட முடியாது. இவர்களை நேரில் பார்த்துவிட்டால் உடனே சத்தம் போட்டு சூழ்ந்து கொண்டு கல்லால் அடித்துக் கொன்று அங்கேயே எரித்துவிடும் வழக்கம் இருந்தது. ஆகவே இவர்கள் பகல் முழுக்க காட்டுக்குள் புதர்களுக்குள் குழி பறித்து அதற்குள் தங்கள் குழந்தை குட்டிகளுடன் பன்றிகள் போல ஒடுங்கிக் கொண்டு தூங்குவார்கள். இரவில் வெளியே கிளம்பி வேட்டையாடுவார்கள். இவர்கள் மூதேவியின் அம்சம் என்று நம்பப்பட்டமையால் இவர்களுக்கு தவிடு, மிஞ்சிய உணவுகள் போன்றவற்றை வீட்டுக்கு வெளியே பிச்சையாக தூக்கி வைக்கும் வழக்கம் உண்டு. இவர்கள் கையில் அகப்பட்ட எதையும் தின்பார்கள். எலிகள், நாய்கள், பல்வேறு பூச்சிப் புழுக்கள், செத்த உயிரினங்கள் எல்லா வகை கிழங்குகளையும் பச்சையாக உண்பார்கள். கமுகுப்பாளையால் பிற பொறுப்புகளை மறைத்திருப்பார்கள். இவர்கள் பொதுவாக நல்ல கரிய நிறமும் உயரமும் கொண்டவர்கள். நீளமான பெரிய பற்கள் உண்டு. இவர்களின் மொழி தமிழ் போன்று ஒலிப்பது. இவர்களுக்கு எந்தக் கைத்தொழிலும் தெரியாது. இவர்களிடம் அநேகமாக உடைமைகள் என ஏதும் இருப்பதில்லை. இவர்களுக்கு நிரந்தர வசிப்பிடம் இல்லை என்பதனால் குடில்கள் கட்டிக்கொள்வதில்லை. திருவிதாங்கூரில் இவர்கள் சுமார் 50,000 பேர் இருக்கிறார்கள். இவர்களால் அரசுக்கு எந்த வருமானமும் இல்லை. நான் நாகம் ஐயா அவரது மானுவலில் என்ன சொல்கிறார் என்று ஒப்பிப்பது போல சொன்னேன். இன்னொருவர் என்னை கூர்ந்து பார்த்தபடி, இப்போது உங்கள் சாதி எப்படி இருக்கிறது? முன்னேறிவிட்டதா என்றார். இல்லை, இன்றும் அநேகமாக எல்லாருமே பிச்சை எடுத்தும் பொறுக்கி உண்டும் தெருவில் திறந்த வெளிகளில்தான் வாழ்கிறார்கள். அவர் என்னை நோக்கி, நீங்கள் சிவில் சர்வீஸ் வரை வந்திருக்கிறீர்களே என்றார். எனக்கு ஒரு பெரியவரின் உதவி கிடைத்தது. அவர்களில் ஒருவர் அம்பேத்காரைப் போல என்றார். நான் அவர் கண்களை உற்று நோக்கி, ஆமாம், அம்பேத்காரைப் போல என்றேன். சில கணங்கள் அமைதி. மூன்றாமவர் என்னிடம், இப்போது ஓர் ஊக கேள்வி. நீங்கள் அதிகாரியாக இருக்கும் வட்டத்தில் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு பக்கம் நியாயம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் உங்கள் சாதியினர் இருக்கிறார்கள். என்ன முடிவெடுப்பீர்கள் என்றார். மற்றவர்கள் அந்த கேள்வியால் மிகவும் தூண்டப்பட்டுவிட்டார்கள் என்று தெரிந்தது. 4-5 நாற்காலிகள் முனகின. என் விரல்கள், காதுமடல்கள், கந்தரை எல்லாம் சூடான குருதி அழுத்திப் பாய்ந்து குதித்தன. நான் சொல்ல வேண்டிய பதிலென்ன என்று எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் நான் அந்த கணத்தில் சுவாமி பிரஜானந்தரை நினைத்துக் கொண்டேன். திடமான குரலில், சார், நியாயம் என்றால் என்ன என்றேன். வெறும் சட்டவிதிகளும் சம்பிரதாயங்களுமா நியாயத்தை தீர்மானிப்பது? நியாயம் என்றால் அதன் அடிப்படையில் ஒரு விழுமியம் இருந்தாக வேண்டும் அல்லவா? சமத்துவம்தான் விழுமியங்களிலேயே மகத்தானது, புனிதமானது.
ஒரு நாயாடியையும் இன்னொரு மானுட உயிரையும் இருபக்கங்களில் நிறுத்தினால் சமத்துவம் என்ற தர்மத்தின் அடிப்படையில் அப்போதே நாயாடி மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டவன் ஆகிவிடுகிறான். அவன் என்ன செய்திருந்தாலும் அது நியாயப்படுத்தப்பட்டு விடுகிறது. உடல்கள் மெல்லத் தளர நாற்காலிகள் மீண்டும் முனகின. சிலர் கைகளை கோர்த்துக் கொண்டார்கள். கேள்வி கேட்டவர் மிஸ்டர் தர்மபாலன், கொலை கொலை செய்திருந்தால் என்றார். அந்த வரியை அங்கே என்னால் சொல்லாமலிருக்க முடியவில்லை. சார், கொலையே, ஆனாலும் நாயாடிதான் பாதிக்கப்பட்டவன் என்றேன். கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் அறையில் அமைதி நிலவியது. தாள்கள் மட்டும் கரகரவென புரண்டன. பின் பெருமூச்சுடன் முதலாமவர் சில கேள்விகளைக் கேட்டார். பொது அறிவுத் தகவல்கள்தான். பேட்டி முடிந்தது. என் விதி தீர்மானமாகிவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் மனதுக்குள் நிறைவுதான் கனத்தது. நேராகச் சென்று சிறுநீர் கழித்தபோது உடலுக்குள் கொந்தளித்து அமிலமே ஒழுகிச் செல்வது போல இருந்தது. கை கால்கள் எல்லாம் மெல்ல மெல்ல குளிர்ந்தன. கண்ணாடியில் முகம் கழுவிக்கொண்டேன். தலை சீவியபடி என் முகத்தை பார்த்தபோது அதிலிருந்த பதற்றம் எனக்கு புன்னகையை வரவழைத்தது. நேராக காண்டீன் சென்று ஒரு காபி வாங்கிக் கொண்டு கண்ணாடிச் சென்னருகே கண்ணாடி மேஜைக்கு அருகில் சென்று அமர்ந்து உறிஞ்சினேன். கீழே அதல பாதாளத்தில் கார்களின் மண்டைகள் கரப்பாம்பூச்சிகள் போலத் தெரிந்தன. மனிதர்கள் செங்குத்தாக நடந்து சென்றார்கள். பச்சைச் செண்டுகள் போல 4-5 மரங்கள் காற்றில் குலைந்தன. சாலையில் சென்ற ஏதோ காரின் ஒளி என் கண்களை மின்னி விலகியது. என் அருகே ஒருவர் வந்து அமர்ந்தார். அவரை முதலில் நான் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. பின்பு தெரிந்தது, பேட்டி எடுத்தவர். அந்த நியாயம் பற்றிய கேள்வியைக் கேட்டவர் எம் நவீன் சென்குப்தா என்றார். ஹல்லோ சார் என்று கை நீட்டினேன். குலுக்கியபடி டீ கோப்பையை சற்று உறிஞ்சினார். பேட்டி மாலையிலும் இருக்கிறது. ஒரு சின்ன இடைவேளை என்றார். நான் அவரையே பார்த்தேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டீர்கள். ஒருவர் தவிர அத்தனை பேருமே உயர் மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள். நான் அதை எதிர்பார்க்காததனால் அவரையே அர்த்தமில்லாமல் வெறுத்தேன். இது இப்போதைக்கு அரசு ரகசியம். உங்கள் பதற்றத்தைக் கண்டதனால் சொன்னேன் என்றார். நன்றி சார் என்றேன். பரவாயில்லை. நான் அந்த கேள்வியை சாதாரணமாகத்தான் கேட்டேன். அந்த வகையான கேள்வி எல்லாரிடமும் கேட்கப்படும். ஒரே வகையான பதில்கள்தான் எதிர்பார்க்கப்படும். நீங்கள் சொன்ன பதில் நிர்வாகக் கண்ணோட்டத்தில் மிக மிக தவறானது. ஆனால் ஆத்மார்த்தமாகச் சொன்னீர்கள். உணர்ச்சிகரமாக முன்வைத்தீர்கள். அவர் மீண்டும் டீயை உறிஞ்சி என்னைத் தவிர எவரும் நல்ல மதிப்பெண் போட மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் ஒருவர் தவிர எல்லாருமே மிகச்சிறந்த மதிப்பெண் போட்டார்கள். சட்டென்று சிரித்து, நான் மதிப்பெண் போட்டதற்கான அதே காரணம்தான் என்று நினைக்கிறேன் என்றார். நான் என்ன என்பது போல பார்த்தேன். என்னை மனிதாபிமானி என்றும் முற்போக்கு எண்ணங்கள் கொண்டவன் என்றும் மொத்தத்தில் நவீன மனிதன் என்றும் அவர்கள் நினைக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதாவது எதற்காக மதச் சின்னங்கள் அணிவதில்லையோ, ஏன் மாட்டிறைச்சி தின்று மது அருந்துகிறேனோ அதே காரணம். பங்காளி பிராமணர்களும் பஞ்சாபி பிராமணர்களும் இந்த மனநிலையில் இருந்து வெளிவருவது கடினம். மிஞ்சிய டீயை குடித்துவிட்டு, ஆனால் யாதவுக்கு அந்த சிக்கலே இல்லை. அவர் சாதாரணமாக பிற்போக்கு சாதியவாதியாக இருக்கலாம் என்றார். ஓகே என்று அவர் எழுந்து கொண்டார். நீங்கள் என்னை எந்த தனிப்பட்ட உதவிக்காகவும் தொடர்பு கொள்ளலாம். நானும் முடிந்தவரை முற்போக்காக இருக்க முயற்சி செய்வேன். சட்டென்று உரக்கச் சிரித்து, அதாவது நீங்கள் என் சொந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள முயலாதவரை. நானும் சிரித்துவிட்டேன். இரட்டைத்தாடை கொண்ட கொழுத்த முகமும் சிறிய கண்களும் கொண்ட மனிதர். கொஞ்சம் மங்கோலியக்களைக் கொண்ட முகம். என் முதுகில் தட்டியபடி, இளைஞனே, நீ நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏராளமான மனமுறிவுகளும் சோர்வும் வரும். இந்த வேலைக்கு வந்ததற்காக வருத்தப்படவே உனக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் வாழ்த்துக்கள் என்றார். போகும் வழியில் திரும்பி, உன்னை படிக்க வைத்தவர் யார் என்றார். சுவாமி பிரஜானந்தர். நாராயணகுருவின் சீடரான சுவாமி எர்னஸ்ட் கிளார்க்கின் சீடர் என்றேன். எர்னஸ்ட் கிளார்க்கா? வெள்ளையரா? ஆமாம், பிரிட்டிஷ்காரர் தியசபிகல் சொசைட்டிக்கு வந்தவர் நாராயணகுருவின் சீடரானார். குரு இறந்த பிறகு திருவனந்தபுரத்தில் நாராயண மந்திர் என்று ஒரு ஆசிரமம் நடத்தினார். 1942 வாக்கில் கோயம்புத்தூருக்குச் சென்று அங்கே ஒரு குருகுலத்தை நிறுவினார். நாராயணகுருவின் வேதாந்தத்தை விவாதிப்பதற்காக லைஃப் என்று ஒரு பத்திரிகை நடத்தினார். எல்லாம் நான் வாசித்தறிந்ததுதான் என்றேன். பிரஜானந்தர் எர்னஸ்ட் கிளார்க்குடன் திருவனந்தபுரம் குருகுலத்தில் இருந்தார். அவர் போனபின் குருகுலத்தை பிரஜானந்தர் கொஞ்ச காலம் நடத்தினார். பிரஜானந்தர் இப்போது இருக்கிறாரா என்றார் சென்குப்தா. இல்லை.
இறந்துவிட்டார் ஓ என்றார். அவரது உண்மையான பெயர் கேசவ பணிக்கர். எர்னஸ்ட் கிளார்க் அவருக்கு காவி கொடுத்து பிரஜானந்தராக ஆக்கினார். எர்னஸ்ட் கிளார்க் சாமியாரா? ஆமாம். நாராயணகுருவின் ஒரே அந்நிய நாட்டு சீடர் அவர்தான். ஆனால் நாராயணகுரு எர்னஸ்ட் கிளார்க்கின் பெயரை மாற்றவில்லை. ஆச்சரியம்தான் என்றார் சென்குப்தா. நாராயணகுரு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சென்குப்தா எழுந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி இல்லையா? ஆமாம். வெல் பட் என்றபின் ஓகே என்றார். சொல்லுங்கள் சார். இல்லை, உன்னைச் சோர்வடையச் செய்ய விரும்பவில்லை. பரவாயில்லை, இல்லை, நீ வேறேதாவது செய்திருக்கலாம். நல்ல கல்வியாளர் ஆகியிருக்கலாம். மருத்துவர் ஆகியிருக்கலாம். சமூக சேவை கூட செய்திருக்கலாம். இது சரியான துறையா என்றே சந்தேகமாக இருக்கிறது. இது நீ நினைப்பது போல அல்ல. வெல் சட்டென்று கைகுலுக்கிவிட்டு நேராக நடந்து லிஃப்டை நோக்கிச் சென்றார். அவர் என்ன சொன்னார் என்பதை நான் அதன் பின் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தேன். எங்கும் எப்போதும் நான் வெளியே நிறுத்தப்பட்டேன். ஆட்சிப்பணி பயிற்சி என்பது நான் கட்டளையிடப் பிறந்தவன் என்று ஒருவனை நம்ப வைப்பதற்கான எளிமையான மனவசியமன்றி வேறல்ல. ஆனால் என்னிடம் மட்டும் அப்படி சொல்லப்படவில்லை. என்னை நோக்கிய எல்லா சொற்களும் நீ வேறு என்பதாகவே இருந்தன. எங்கள் கருணையால், எங்கள் நீதியுணர்ச்சியால் நீ இங்கே அமர அனுமதிக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே எங்களிடம் நன்றியுடன் இரு, எங்களுக்கு விசுவாசமானவனாக இரு. தமிழ்நாடு வட்டாரத்திற்கு நான் நியமிக்கப்பட்டு முதல் முறையாக சென்னையில் பணிக்கு சேர்ந்தபோது முதல் நாளிலேயே நான் யாரென உணரச் செய்யப்பட்டேன். முந்தைய நாள் நான் என் மேலதிகாரியிடம் என்னை அறிக்கையிட்டுவிட்டு என் இடத்திலிருந்து பிரிந்து செல்லும் அதிகாரியை சம்பிரதாயமாகச் சென்று சந்தித்து சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தேன். மறுநாள் அதே அறையில் நான் நுழைந்தபோது அங்கே ஏற்கனவே இருந்த உயரமான சிம்மாசனம் போன்ற நாற்காலி அகற்றப்பட்டு எளிமையான மரநாற்காலி போடப்பட்டிருந்தது. பலர் அமர்ந்து நாற்பின்னல் கூடை போல தொய்ந்த பழைய நாற்காலி. ஏதோ குமாஸ்தாவுடையது. நான் அதை பார்த்தபடி சில நிமிடங்கள் நின்றேன். என் பின்னால் நின்ற தலைமை குமாஸ்தாவிடம் அந்த பழைய நாற்காலி எங்கே என்று கேட்பதற்காக எழுந்த நாக்கை என் முழுச்சக்தியாலும் அடக்கிக் கொண்டு அதில் அமர்ந்தேன். சில நிமிடங்கள் கழித்து உள்ளே வந்து எனக்கு வணக்கம் சொன்ன ஒவ்வொருவரின் பார்வையிலும் நான் அதைத்தான் உணர்ந்து கொண்டேன். அந்த இல்லாமல் போன நாற்காலி. மிதமெஞ்சிய பணிவு, செயற்கையான சரளத்தன்மை, அக்கறையற்ற பாவனை அனைத்துக்கு அடியிலும் அதுதான் இருந்தது. நான் சொன்ன அத்தனைச் சொற்களிலும் அது இருந்தது. கராரான ஆனால் மென்மையான அதிகாரப் பேச்சுக்கு நான் என்னை பழக்கப்படுத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் உள்ளே என் மனம் அரற்றிக் கொண்டே இருந்தது. நான் என்ன செய்ய வேண்டும்? என் நாற்காலிக்காக நான் போராடலாம். ஆனால் அதை என்னுடைய அற்பத்தனத்தின் அடையாளமாக சித்தரித்துக் கொள்வார்கள். அதையே என் இயல்பாக ஆக்கி அழியாத முத்திரை ஒன்றை உருவாக்குவார்கள். மிஞ்சிய வாழ்நாளெல்லாம் நான் செல்லும் இடங்கள் முழுக்க அந்த முத்திரை கூடவே வரும். அதிகார் வராந்தாக்களில் உருவாகி நிலைபெறும் தொன்மக் கதைகளில் ஒன்றாக ஆகும். அப்படியே விட்டுவிடலாம். ஆனால் அது மேலும் இழிவுகளை என் மேல் சுமத்த நானே கொடுத்த அனுமதியாக ஆகும். சில மணி நேரங்களுக்குப் பின் அதைப்பற்றி கேட்பதற்காக நான் தலைமை குமாஸ்தாவை உள்ளே அழைத்தேன். அவர் கண்களில் தெரிந்த திடத்தை பார்த்ததும் தெரிந்துவிட்டது. அவர் எடுத்த முடிவல்ல அது. அவருக்குப் பின்னால் ஒரு அமைப்பே இருக்கிறது. அதனுடன் நான் மோத முடியாது. நான் தன்னந்தனியானவன். மோதி இன்னும் சிறுமைப்பட்டால் என்னால் எழவே முடியாது. சாதாரணமாக ஏதோ கேட்டேன். அந்த சிறிய கண்களில் சிரிப்பு ஒன்று மின்னி மறைந்ததோ என எண்ணிக்கொண்டேன். ஆம்புலன்ஸில் அம்மாவை ஏற்றிக்கொண்டு கோபாலபிள்ளை ஆஸ்பத்திரிக்குச் சென்றேன். இளம் டாக்டர் ஆம்புலன்ஸிலேயே ஏறிக்கொண்டார். நான் மாணிக்கத்திடம் ரைட் பார்க்கலாம் என்றேன். நானும் வரேன் சார், அங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறேன் வாங்க என்று ஏற்றிக்கொண்டேன். யூரின் வெளியே எடுத்தாச்சு சார். திரிப்ஸ் போகுது. கிட்னி வேலை செய்த மாதிரியே தெரியலை. 4-5 நாளா எங்கேயோ காய்ச்சல் வந்து கிடந்திருக்காங்க. நான் ஒன்றும் சொல்லாமல் இன்னொரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டேன். ஆஸ்பத்திரிக்குள் அம்மாவை கொண்டு செல்லும்போது கவனித்தேன். வயிறு நன்றாக சுருங்கியிருந்தது. வெண்ணிறமான உடை அணிந்திருந்தாள். வெண்ணிறப் போர்வையில் மஞ்சளாக குருதியோ நிணமோ வடிந்து பரவிக் கொண்டிருந்தது. டாக்டரை இறங்கிச் சென்று பேசி அம்மாவை உள்ளே கொண்டு சென்றார். நான் வரவேற்பறையில் காத்திருந்தேன். 1 மணி நேரத்தில் டாக்டர் இந்திரா என்னை அவரது அறைக்குள் அழைத்தார். நான் அமர்ந்ததும் நான் ஒண்ணும் சொல்றதுக்கில்லை. மாணிக்கம் டோல்ட் எவ்ரிதிங். ஷீ இஸ் சிங்கிங் என்றார். நான் தலையசைத்தேன். பார்க்கிறோம்.
நினைவு திரும்பினா அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். இஸ் ஷி அவுட் ஆப் மைண்ட்? நான் தலையசைத்தேன். வெல், சில சமயம் கடைசி நினைவுகள் தெளிவாயிருக்கும். பார்க்கலாம், இரவாகிவிட்டிருந்தது. நான் எழுந்தேன். டாக்டர், இங்க யாரும் இருக்க வேண்டியதில்லை. ஏதாவது இருந்தா நான் ஃபோன் பண்றேன் என்றார். வெளியே மாணிக்கம் இருந்தார். நான் ஸ்டீபனை இங்க நிப்பாட்டியிருக்கேன் சார். அவரு பாத்துக்குவார் என்றார். இல்லை மாணிக்கம். பரவாயில்லை. அவர் போகட்டும். இங்கேயே பாத்துக்குவாங்க என்றேன். காரை கிளப்பிய போதுதான் 3 மணி நேரமாக நான் டீ கூட குடிக்கவில்லை என்று நினைவுக்கு வந்தது. உடனே பசிக்க ஆரம்பித்தது. காரை நிறுத்திவிட்டு காரேஜில் இருந்தே உள்ளே நுழைந்தபோது சுபா வந்து, என்ன? சொல்லவே இல்லை என்றாள். நான் ஒன்றும் சொல்லாமல் சோபாவில் அமர்ந்து பூட்ஸ்களை கழற்றினேன். சாப்பிடறீங்களா? இல்லை, குளிச்சிடறேன். அவளிடம் எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. உடைகளை கழற்றி அழுக்கு கூடையில் போட்டுவிட்டு நேராக பாத்ரூம் சென்று ஷவரில் நின்றேன். ஈரத்தை துடைத்துக் கொண்டிருந்தபோது மனம் அமைதியாகிவிட்டதை உணர்ந்தேன். டைனிங் டேபிளில் சுபா தட்டு பரப்பியிருந்தாள். நீ சாப்பிடலையா? இல்லை. குட்டி இவ்வளவு நேரம் இருந்தான். இப்பதான் தூங்கினான். நான் அமர்ந்ததும் அவளும் எதிரே அமர்ந்தாள். நாகம்மா சூடாக சப்பாத்தி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து என் தட்டில் போட்டாள். சுபா என்றேன். அம்மாவை பார்த்தேன். அவள் கண்கள் நிமிர்ந்து என்னை நோக்கி உறைந்திருந்தன. இங்க சர்க்கார் ஆஸ்பத்திரியிலே பிச்சைக்காரங்களுக்கான கொட்டகையிலே அவள் ஒன்றும் சொல்லாமல் உதட்டை மட்டும் அசைத்தாள். ரொம்ப மோசமான நிலைமை. பல நாள் எங்கேயோ காய்ச்சலா கிடந்திருக்கா. எல்லா ஆர்கன்ஸும் செத்திட்டிருக்கு. இன்னிக்கோ நாளைக்கோ ஆயிடும்னு சொன்னாங்க. எங்க இருக்காங்க என்றாள். நான் கோபாலபிள்ளையிலே சேர்த்திருக்கேன். அவள் பேசாமல் சரிந்த பார்வையுடன் அமர்ந்திருந்தாள். நான் 2வது சப்பாத்தியை பாதியில் விட்டு எழுந்தேன். நாகம்மா, ஐயாவுக்கு பால் கொண்டா? வேண்டாம் என்றேன். சாப்பிடுங்க, அப்புறம் காலம்பர அசிடிட்டி ஏறிடப் போகுது. நான் ஒன்றும் சொல்லாமல் படுக்கையறைக்குச் சென்றேன். பாதி போர்த்திக் கொண்டு பிரேம் படுத்திருந்தான். நான் அவனருகே படுத்து அவன் கால்களை மெல்ல வருடிக்கொண்டு மின்விசிறியை பார்த்துக் கொண்டிருந்தேன். சுபா இரவு உடை அணிந்து கையில் பாலுடன் வந்தாள். என்னருகே டீபாயில் வைத்து குடிங்க என்று சொல்லிவிட்டு கண்ணாடி முன் நின்று தலையை பெரிய சீப்பால் சீவிக்கொண்டே போட்டாள். நான் அவளுடைய வெண்ணிறமான பின்கழுத்தையே பார்த்துக் கொண்டிருந்தேன். திரும்பி, என்ன என்றாள். நான் இல்லை என்று தலையாட்டிவிட்டு பாலை குடித்தேன். எழுந்து பாத்ரூம் சென்று லேசாக பல்லை தேய்த்து கொப்பளித்துவிட்டு வந்தேன். அவள் படுக்கையில் படுத்துக்கொண்டு, நான் வரணுமா என்றாள். நான் அவளை வெறுமை பார்த்தேன். நான் வந்தாகணும்னா வரேன். ஆனா வரதுக்கு எனக்கு விருப்பமில்லை. எப்போதுமே அவள் மிகுந்த நடைமுறைத்தன்மையுடன் பேசுபவள். எனக்கு நாளைக்கு 2 மீட்டிங் இருக்கு. ஒன்னு மினிஸ்டரோட புரோகிராம். அதை நான் ஒன்னும் பண்ண முடியாது. சாயங்காலம் வேணுமானா வர்றேன். நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஒன்னும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்னும் தோணலை என்றேன். இங்க பாருங்க, இதை ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கினா உங்களுக்குத்தான் பிரச்சினை. எப்படியும் அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ போயிடுவாங்க. கௌரவமா செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிடலாம். நானும் வந்து இத ஒரு பெரிய ஷோவா ஆக்கினா அப்புறம் எல்லாருக்கும் சங்கடம். துக்கம் விசாரிக்க வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆளுக்கொன்னா கேட்டுட்டிருப்பாங்க. உங்களுக்கும் சங்கடமா இருக்கும். நான் சரி என்றேன். அப்ப பேசாம படுங்க. போன் வந்தா எழுப்பறேன். மாத்திரை போட்டுக்கங்க. நான் பெருமுச்சுடன் மாத்திரை ஒன்றை போட்டுக் கொண்டேன். குட் நைட் என்றாள் சுபா. நான் ஒருவேளை அம்மா முழிச்சுகிட்டு பிரேமை பார்க்க விரும்பினா என்றதும் சுபா கோபமாக எழுந்து அமர்ந்து விட்டாள். நான்சென்ஸ் என்றாள். லுக், அவன் என் பிள்ளை. அந்த பிச்சைக்காரிதான் அவன் பாட்டின்னு அவன் மனசிலே ஏத்தறதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் கொஞ்சம் கோபத்துடன், என்ன சொல்றே? அவன் எனக்கும் மகன்தான். அந்த தெருப்பிச்சைக்காரி பெத்த பிள்ளைதான் நான் கோபம் கொண்டால் உடனே நிதானமாக ஆவது அவள் இயல்பு. கண்களில் கூர்மை வந்தது. திடமான மெல்லிய குரலில், இப்பச் சொன்னீங்களே, இதான் உங்க பிரச்சினை. எப்பவுமே உங்க பிறப்பும் வளர்ப்பும் சாதியும் உங்க மனசிலே இருந்திட்டிருக்கு. அந்த தாழ்வுணர்ச்சியாலதான் உங்க வாழ்க்கைய நீங்க நரகமா ஆக்கிட்டிருக்கீங்கங்க. உங்க கெரியரை டோட்டலா ஸ்பாயில் பண்ணியிருக்கீங்க. அந்த தாழ்வுணர்ச்சிய பிரேம் மனசிலேயும் புகுத்தணுமா? அப்படின்னாசைங்க. நான் தளர்ந்து பின்னால் சரிந்தேன். லூ, ஸ்டில் யூ கன் நாட் சிட் ஃபர்ம்லி இன் எ சேர் என்றாள் சுபா. உங்க படிப்பு, அறிவு ஒண்ணுமே பிரயோசனமில்லை. ஒருத்தர்கிட்ட கட்டளை போட நாக்கு வளையாது.
ஒருத்தர் கண்ணை பார்த்து பேச முடியாது. எல்லாரும் முதுகுக்கு பின்னாடி ஏதோ பேசி சிரிக்கிறாங்கன்னு எப்பவும் ஒரு காம்ப்ளெக்ஸ். என் பையனாவது அவன் ஜெனரேஷன்லே இதிலே இருந்து வெளியே வரட்டும். ப்ளீஸ். சென்டிமெண்ட் பேசி அவன் வாழ்க்கைய அழிச்சிராதீங்க. நீங்க படர சித்திரவதை அவனுக்கும் வரக்கூடாதுன்னா லீவ் ஹிம் அலோன். நான் ஓகே என்றேன். சுபா கனிந்து என் நெற்றியில் கையை வைத்து, சி, நான் உங்கள புண்படுத்துறதுக்காகச் சொல்லலை. இட் இஸ் எ ஃபேட். ப்ளீஸ் என்றாள். நான் தெரியும் என்றேன். அம்மா உங்களுக்கும் எனக்கும் எல்லா கெட்ட பேரையும் வாங்கி கொடுத்தாச்சு. சிரிக்க வேண்டியவங்க எல்லாரும் சிரிப்பா சிரிச்சாச்சு. இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிரிப்பு இல்லாம போகட்டும். என் தலை தூக்கத்தில் கனத்தது. சரிதான். ஓகே என்றபின் கண்களை மூடிக்கொண்டேன். காலையில் என் மனம் அலையற்றிருந்தது. ஆனால் கொஞ்ச நேரம்தான். காலையில் ஆஸ்பத்திரிக்கு போன் செய்து விசாரித்தேன். அம்மா நிலையில் மாற்றம் ஏதும் இல்லை என்று தெரிந்தது. 9 மணிக்கு கிளம்பி ஆஸ்பத்திரியை நெருங்க பதற்றம் ஏறி என் கைகள் ஸ்டீரிங்கில் வழுக்கின. சுந்தர ராமசாமியின் வீட்டு முகப்பை அடைந்தபோது காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று கொஞ்ச நேரம் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கலாமா என்று நினைத்தேன். அவர் தன் முகப்பறைக்கு வந்து அமர்ந்து நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் நேரம்தான் பிறர் குரலை கூர்ந்து கேட்பதில் அவருக்கு நிகராக இன்னொருவரை கண்டதில்லை. எத்தனையோ பேர் எதையெதையோ முறையிட்டும் அந்த கவனம் அழியவில்லை. அவரது வீட்டுக்குள் இருந்து அவரது சீடனான இளமெழுத்தாளன் லுங்கியை தூக்கிக் கட்டிக்கொண்டு வெளியே வந்து கேட்டை பாதி திறந்து போட்டுக்கொண்டு செல்வதைக் கண்டேன். வடகேரளத்தில் காசர்கோட்டில் ஏதோ வேலை பார்ப்பவன். அவர் வீட்டு மாடியில்தான் தங்கியிருக்கிறான் போல. சுந்தர ராமசாமியிடம் நான் பேசிக் கொண்டிருந்த போது சில தடவை அவனும் கலந்து கொண்டிருக்கிறான். அப்போது அவன் என்னை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது என்று ஆசைப்பட்டேன். உள்ளே செல்ல வேண்டுமென நினைத்தாலும் கார் அதுவே செல்வது போல தாண்டிச் சென்று கோபாலபிள்ளை ஆஸ்பத்திரி முன்னால் நின்றது. டாக்டர் இந்திரா வரவில்லை. பயிற்சி டாக்டர் என்னை நோக்கி வந்து பணிவாக வணக்கம் சொன்னான். எப்படி இருக்காங்க என்றேன். அப்படியேதான் சார் என்றான். அம்மாவின் அறையில் இருந்து குஞ்சன் நாயர் என்னை நோக்கிப் பெருச்சாளி வருவது போல குனிந்தபடி ஓடி வந்தான். நான் காலத்தே வந்துட்டேன் சார். அம்மைக்கு இப்பம் கொஞ்சம் கொள்ளாம். மூத்திரம் எடுத்த பிறகு முகத்தில் ஒரு ஐஸ்வர்யம் உண்டு என்றான். நான் அவனிடம், நீங்க ஆபீஸுக்குப் போய் நான் திரையிலே வச்சிருக்கிற பேப்பரை எல்லாம் எடுத்து கனகராஷ்ட கொடுங்க என்றேன். நான் இங்க என்றான். நான் இருக்கேன் அல்ல சார், நான் இங்க துணையாட்டு. வேண்டாம் ஓ என்று பின்னால் நகர்ந்தான். அறைக்குள் சென்றேன். அம்மா அதே போல படுத்திருந்தாள். கிட்டத்தட்ட சடலம்தான். சலைன் இறங்கிக் கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் துளித்துளியாக சிறுநீர். அருகே போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அம்மாவையே பார்த்தேன். நெற்றியிலும் கன்னத்திலும் தோள்களிலும் கைகளிலும் முழுக்க ஏராளமான புண் ஆறிய வடுக்கள். சில வடுக்கள் மிக ஆழமானவை. நெற்றியில் ஒருவடு மண்டை ஓடே உடைந்தது போலிருந்தது. வாழ்நாளில் எப்போதுமே ஆஸ்பத்திரிக்குச் சென்றிருக்க மாட்டாள். எல்லா புண்களும் பழுத்து சீழ்வைத்து சில சமயம் புழுக்கூட வைத்து தானாக ஆறியிருக்க வேண்டும். நாய்களுடனும் சக மனிதர்களுடனும் சண்டையிட்ட காயங்கள். யார் யாரோ கல்லால் அடித்தவை, குச்சிகளால் அடித்தவை, டீக்கடைகளில் வெந்நீர் ஊற்றியவை. நான் சுபாவை காதலிக்கும் நாட்களில் அந்தரங்கமான தருணம் ஒன்றில் என் சட்டையை கழற்ற நேர்ந்தபோது அவள் விக்கித்துப் போனாள். மை குட்னஸ், இதென்ன இவ்வளவு காயம்? நான் வறண்ட சிரிப்புடன், சின்ன வயதிலே நான் பொன்னில்லாம இருந்ததே கிடையாது என்றேன். அவள் என் முதுகில் இருந்த நீளமான தழும்பை விரலால் தொட்டு மெல்ல வருடினாள். புறமுதுகு காயம்ல அது. மார்பிலே நல்ல விழுப்புண் இருக்கு என்றேன். சட்டென்று அவள் விசும்பி அழுதபடி என்னை தழுவிக்கொண்டாள். என் தோள்களிலும் புஜங்களிலும் இருந்த வடுக்களில் முத்தமிட்டாள். 7 வயதில் முழு நிர்வாணமாக அம்மாவுடன் தெருவில் அலைந்து கொண்டிருந்த போது என் உடம்பெங்கும் பொழி பொழியாக சொரியும் சிரங்கும் நிறைந்திருந்தன. விரல்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி இமைகள் ஒட்டி தோலே தெரியாதவனாக இருந்தேன். என் நிறமும் பசியாலும் வலியாலும் சிணுங்கி அழுது கொண்டு கண்ணுக்குப்பட்ட எதையும் எடுத்து வாயில் வைத்து சாப்பிட முயன்று கொண்டு நடந்தேன். எங்கோ ஒரு தாடிக்காரர் தெருப்பிள்ளைகளுக்கு சோறு போடுகிறார் என்று கேள்விப்பட்டு அக்காவின் கையை பிடித்துக் கொண்டு சென்றிருந்தேன். பிரஜானந்தர் கரமனை ஆற்றின் கரையில் உருவாக்கியிருந்த குருகுல ஆசிரமம். ஏற்கனவே அங்கே ஏராளமான தெருப்பிள்ளைகள் கூடி நின்றார்கள். கரமனை ஆற்றில் இறங்கி குளித்து உடல் புண்ணுக்கு மருந்து போட்டுக்கொண்டு அவர்கள் தரும் நல்ல ஆடையை அணிந்து கொண்டு ஒரு பெரிய குடத்தில் அமர்ந்து பிரார்த்தனை பாடல்களை பாட வேண்டும். 1 மணி நேரம் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படும் பாடங்களை படிக்க வேண்டும்.
அதன்பின் சோறு போடுவார்கள். முன்னரே வந்த பிள்ளைகள் ஆற்றில் இறங்கி மணலை அள்ளி தேய்த்து குளித்தனர். காவி வேட்டியை முழங்காலுக்கு மேலே ஏற்றிக்கொண்டு நின்ற இளம் துறவி ஒருவர், டே, அவன் கருப்பன், அவன் நல்லா தேய்ச்சில்ல. தேக்கடே என்றெல்லாம் சத்தம் போட்டு அவர்களை குளிக்கச் செய்து கொண்டிருந்தார். நான் நீரை பார்த்ததுமே நின்றுவிட்டேன். அவர் என்னை திரும்பி பார்த்ததும் அலறியபடி திரும்பி ஓடினேன். டே, அவன பிடிடே என்று அவர் சொன்னதும் 4-5 பெரிய பையன்கள் என்னை துரத்திப் பிடித்து மண்ணில் இழுத்தும் தூக்கியும் கொண்டு வந்து அவர் முன்னால் போட்டார்கள். சுவாமி என் கையை பிடித்து கழுத்தளவு நீரில் தூக்கிப் போட்டார். மீன்கள் சரமாரியாக மொய்த்து என்னை கொத்த ஆரம்பித்தன. நான் கதறித் துடித்தேன். அவர் என்னை தூக்கிக் கல்லின் மேல் அமரச் செய்து தேங்காய் நாரால் தரதரவென்று தேய்த்தார். நான் அலறி விரைத்து அவரது கையை அழுத்திக் கடித்தேன். அவர் அதைப் பொருட்படுத்தவில்லை. உடம்பெங்கும் இரத்தம் கொட்ட நின்ற என்னை கையை விடாமலேயே இழுத்துச் சென்று என் உடம்பெங்கும் நீல நிறமான ஏதோ திரவத்தைப் பூசினார். அது பட்டதும் முதல் கணம் குளிர்ந்து மறுகணம் தீப்பிடித்தாற்போல எரிந்தது. கையை உதறிக்கொண்டு அழறி எழுதபடி ஓடினேன். அவர் என் பின்னால் வந்து, ஓடினால் சோறு இல்லை, ஓடினால் சோறு இல்லை என்றார். நான் திகைத்து நின்றேன். மேலே கால் எடுத்து வைக்க என்னால் முடியவில்லை. காப்பைக்கு சோறு வேணுமே, சோறு என்று அங்கே நின்று அழுதேன். என் உடம்பில் எரிச்சல் குறைய ஆரம்பித்தது. பல இடங்களில் அமர்ந்தும் நின்றும் மீண்டும் ஆசிரமத்தை நெருங்கி வந்து திண்ணையைப் பற்றிக் கொண்டு நின்று, தம்ரா சோறுதா, தம்ரா சோறுதா, தம்ரா என்றேன். சுவாமி என்னை நேராக தூக்கிக் கொண்டு சென்று உள்ளே ஒரு பெரிய கூடத்தில் அமரச் செய்த பின் என் முன் நானே படுக்கும் அளவுக்கு பெரிய இலையை விரித்து அதில் பெரிய சிப்பலால் சோற்றை அள்ளி வைத்தார். நான் நின்னும் என்றேன். மேலும் வைத்தபோது உடனே நின்னும் என்றேன். இதை தின்னுடா தீக்குச்சி, அதுக்குப் பிறகு தரும் என்றார் சுவாமி. நான் இலையுடன் சோற்றை அள்ளிக்கொண்டு எழப்போன போது என் மண்டையில் அடித்து, இருந்து தின்னுடா என்றார். அப்படியே அமர்ந்து கொண்டு சோற்றை உருட்டினேன். அதை வாயில் வைக்கும்போது அதட்டலுக்காக காதும் உதைக்காக முதுகும் துடித்துக் காத்திருந்தன. முதல் கவளத்தை உண்டுவிட்டு ஏனென்று தெரியாமல் எழப்போனேன். சுவாமி தின்னெடே என்றார். மீண்டும் அமர்ந்து கொண்டு கொதிக்க கொதிக்க அள்ளி வாய்க்குள் போட்டுக்கொண்டே இருந்தேன். சோற்றுமலை, சோற்று மணல் வெளி, சோற்றுப் பெருவெள்ளம், சோற்று யானை. உலகமில்லை, சூழல் இல்லை. சோறும் நானும் மட்டுமே அப்போது இருந்தோம். ஒரு கட்டத்தில் என்னால் மேற்கொண்டு உண்ண முடியவில்லை. வாய்வரை உடம்புக்குள் சோறு மட்டுமே நிறைந்திருப்பதாக தோன்றியது. என் வயிறு பெரிய கலயம் போல பளபளவென்றிருந்தது. மீசைக்காரர் ஒருவர், லே, தாயளி உனக்க வயிறும் நிறைஞ்சு போச்சேலே, வயிற்றிலே பேனு வச்சு நசுக்கலாம்னு தோணுதே என்றார். நான் அவர் என்னை அடிக்கப் போகிறார் என்று எண்ணி எழுந்து ஓரமாக நகர்ந்தேன். லே லே இரி, உன்ன ஒண்ணும் ஆரும் செய்ய மாட்டா, இருந்துக்கோ, இன்னும் சோறு வேணுமால என்றார். ஆம் என்று தலையசைத்தேன். இன்னும் சோறு தின்னா, நீ எலவங்காய் மாதிரி வெடிச்சு உடைஞ்சு சோறா வெளிய வரும் கேட்டியா? நாளைக்கு சோறு வேணுமா? ஆம் என்று தலையசைத்தேன். நாளைக்கும் வா, இங்க வந்து சாமி சொல்லிக் கொடுக்குத பாட்டும் அக்ஷரமும் படிச்சேன்னாக்க நிறையச் சோறு. அவ்வாறுதான் நான் பிரஜானந்தரின் ஆசிரமத்திற்குச் செல்ல ஆரம்பித்தேன். அங்கே அப்போது 30க்கும் மேற்பட்ட தெருப்பிள்ளைகள் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு ஆள் சேர்க்கவே அந்தச் சாப்பாடு போடப்பட்டது. அதில் மயங்கி வரும் பிள்ளைகளை சுவாமி போதானந்தர் பள்ளியில் சேர்த்து விடுவார். சுவாமி பிரஜானந்தரால் நிறுவப்பட்டாலும் பள்ளியை நடைமுறையில் போதானந்தர்தான் நடத்திக் கொண்டிருந்தார். கண்ணங்கரேலென்ற நீண்ட தாடியும் தோளில் புரளும் சுருண்ட குழலும் பயில்வான் போன்ற உடலும் கொண்ட குட்டையான இளைஞர். அவரது கைகளின் வலிமை அந்த வயதில் எனக்கு மிகவும் ஈர்ப்பாக இருந்தது. என்னை முதலில் அவர் குளிப்பாட்டிய பின்னர் அவர் என்னை தூக்குவதற்காக எப்போதும் ஏங்கினேன். அவர் அருகே சென்று பார்த்துக் கொண்டு நிற்பேன். அவர் கவனிக்காவிட்டால் உடலில் மெல்ல உரசுவேன். என்னை அவர் கவனித்தாரென்றால் சட்டென்று சிரித்துக் கொண்டே இடுப்பில் பிடித்து சட்டென்று மேலே தூக்கி இறக்குவார். எடையிழந்து பறவை போல வானை நோக்கி பாய்ந்து சென்று மிதந்திறங்குவேன். சிரித்துக் கொண்டே நின்னும் என்று சிணுங்கியபடி அவர் பின்னால் செல்வேன். என்னை அவரது பள்ளியில் சேர்த்துக் கொண்டார் போதானந்தர். கொஞ்ச நாள் பூஜைகளில் கலந்து கொண்டு தெய்வமே காத்துக் கொள்க கைவிடாதிங்கு ஞங்கே என்ற நாராயணகுருவின் பாடலைப் பாடிக்கொண்டிருந்தேன். அதன்பின் பூஜை நடந்து அனைவருக்கும் சுண்டலோ சர்க்கரை பொங்கலோ தருவார்கள். பூஜைக்கு மட்டும் சுவாமி பிரஜானந்தர் வந்து அமர்வார். சுருண்ட வெண்ணிறத்தாடி பூஜையில் வைக்கப்பட்டிருந்த பெரிய சங்கு போல அவர் முகத்தில் இருக்கும். கூந்தல் இரு தோளிலும் வெள்ளைத் துணி மாதிரி துவண்டு கிடக்கும்.
மெலிந்த சின்ன உடல் கொண்ட மனிதர். மெல்லிய குரலில் பேசுவார். பிரஜானந்தரின் அந்த குருகுலம் வெற்றியா தோல்வியா என்று என்னால் சொல்ல முடியவில்லை. அங்கே எப்போதும் 20-30 பிள்ளைகள் இருந்தார்கள். தினமும் 100 பேர் வரை சாப்பிட்டார்கள். ஆனால் தொடர்ச்சியாக 10 பேர் கூட கல்வி கற்கவில்லை. பெரும்பாலும் அவர்களின் பெற்றோர்கள் வந்து சண்டை போட்டு அவர்களை கூட்டிச் சென்றார்கள். சில நாட்கள் தங்கியதும் சலித்துப் போய் பிள்ளைகளே தப்பி ஓடிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து உடலெங்கும் சொரியும் அழுக்கு உடையும் காந்தும் பசியுமாக திரும்பி வந்தார்கள். நான் அங்கே தங்க ஆரம்பித்த 4ஆம் நாளே என் அம்மா வந்து என்னை இழுத்துச் சென்று விட்டாள். அவளுடன் நகரமெங்கும் அலைந்து திரிந்தேன். நகரம் முழுக்க ஒரு காலத்தில் எடுப்பக்க கூசுக்காக 2 ஆள் செல்லும் அகலத்தில் சிறிய சந்து பாதை ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. ஆற்றிலோ ஓடையிலோ ஆரம்பிக்கும் அந்த பாதை பெருவீதிகளுக்கு சமாந்தரமாக எல்லா வீடுகளுக்கும் பின்பக்கம் வழியாக ஓடி நகரையே சுற்றி வரும். எங்கள் ஆட்கள் முழுக்க அதன் வழியாகவே நடமாடுவார்கள். அங்கேதான் எங்களுக்கான உணவு முழுக்க கிடைத்தன. குப்பைகள், பெருச்சாளிகள், ஓட்டலின் எச்சில் இலைக்குவியல்கள். அந்தக் காலத்தில் திருவிதாங்கூரின் மொத்த நாயாடிகளும் திருவனந்தபுரத்திற்கே வந்துவிட்டிருந்தார்கள் என்று தோன்றுகிறது. உண்மையில் நாயாடிகளைப் பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. நாயாடிகளுக்கேட. நாகம் ஐயா எங்கள் சாதியை கண்ணால் பார்த்து தீட்டுப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. பிறகு மனப்பதிவுகளையே அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் எங்களைப் பற்றி மிக விரிவான குறிப்பு அவருடையதே. எட்கார் தர்ஸ்டன் கூட சில வரிகளை எழுதியிருக்கிறார். 1940 இல் மேலும் விரிவான மானுவலை தயாரித்த சதசிதிலகன் திவான் வேலுப்பிள்ளை நாகம் ஐயாவின் அதே வரிகளை அப்படியே சேர்த்துக் கொண்டார். எண்ணிக்கையை மட்டும் 70,000 என்று கூட்டிக் கொண்டார். ஆனால் அப்போது எங்கள் சாதியில் பெரும்பாலானவர்கள் செத்து அழிந்திருக்கக்கூடும். அக்காலகட்டத்தில் காலராவால் திருவிதாங்கூரில் கூட்டம் கூட்டமாக மக்கள் செத்துக் கொண்டிருந்தார்கள். ஊரும் அடையாளமும் அரசுக்கு வரிக்கணக்கும் உள்ள மக்களே செத்து அனாதைப் பிணங்களா நாறியபோது நாயாடிகளை யார் கவனித்திருக்கப் போகிறார்கள்? மண்ணுக்கடியிலேயே செத்து அங்கேயே மட்கும் பெருச்சாளிகளைப் போல இறந்து மறைந்திருப்பார்கள். எஞ்சியவர்கள் திருவனந்தபுரம், கொல்லம் போன்ற பெருநகரங்களுக்கு குடியேறியிருந்திருக்க வேண்டும். அங்கே அவர்கள் ஏற்கனவே தெருவில் வாழ்ந்த பல்வேறு குறவச்சாதிகளில் ஒன்றானார்கள். பாதிக்குமேல் குடியேறிகளால் ஆன பெருநகர்களில் நாயாடிகளைப் பற்றி யாருக்கும் தெரிந்திருக்காது. பகலொளியில் பிச்சை எடுக்க வாய்ப்பு கிடைத்ததை பெரும் சமூக பாய்ச்சலாக எங்கள் முன்னோர்கள் உணர்ந்திருக்கலாம். நகரம் குப்பைகளை வெளியே தள்ளிக்கொண்டே இருந்தது. அவர்கள் அதில் புழுக்களைப் போல குட்டி போட்டுச் செழித்து வளர்ந்தார்கள். சில நாட்கள் கழித்து சோறு நினைவு வந்து நான் அம்மாவிடமிருந்து தப்பி மீண்டும் ஆசிரமத்திற்குச் சென்றேன். போதானந்தர் மீண்டும் என்னை கரமனை ஆற்றில் தூக்கிப் போட்டு குளிப்பாட்டி இலை போட்டு சோறு பரிமாறினார். கொஞ்ச நாளில் அவருக்கு என்னிடம் ஒரு தனிப்பிரியம் உருவாகியது. நான் பாடலை விரைவிலேயே மனப்பாடம் செய்துவிட்டேன் என்பதே அதற்கான முதல் காரணம். எனக்கு ஆசிரமத்தில் தர்மபாலன் என்று பெயரிட்டார்கள். பிரார்த்தனைக்காக பிரஜானந்தர் வந்து அமர்ந்ததும் போதானந்தர் தர்மா பாடுடே என்று சொல்வார். நான் எழுந்து சென்று கைகளை கூப்பிக் கொண்டு உரக்க தெய்வமே காத்துக்கொள்க என்று பாடுவேன். தொடர்ச்சியாக என் அம்மா என்னை வந்து கூட்டிச் செல்ல ஆரம்பித்தபோது போதானந்தர் தடுத்தார். அம்மா கைகளை கூப்பியபடி சாமி புள்ளையே தா சாமி என்று கதறியபடி ஆசிரமத்தின் படிக்கட்டுகளிலேயே அமர்ந்து விடுவாள். அவளிடம் என்ன சொன்னாலும் புரியாது. புள்ளையே தா சாமி என்று அழுது கொண்டிருப்பாள். அவளுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்து பெரும்பாலும் இறந்துவிட்டன. நான் கைகளைப் பற்றிக் கொண்டு அலைந்த என் அக்கா கூட ஒரு ஆடி மாத மழையில் கடைத்தெண்ணெய் ஒன்றில் செத்து கிடந்திருக்கிறாள். ஆகவே என்னை விட்டுவிட அம்மாவுக்கு மனமில்லை. அம்மாவுக்கு தெரியாமல் என்னை நாராயணகுருவின் ஆலுவா அத்வைத ஆசிரமத்திற்கும் அங்கிருந்து பாலக்காடு உறைவிடப் பள்ளிக்கும் அனுப்பினார்கள். சில வருடங்களில் நான் முழுமையாக மாறினேன். திடமான கைகால்களும் சுருண்ட முடியும் பெரிய பற்களும் கொண்டவனாக ஆனேன். என்னுடைய பசி முழுக்க படிப்பில் ஊன்றியது. பேசுவது அநேகமாக இல்லாமலாகியது. எனக்கு மூங்கை என்றே பள்ளியில் பெயர் இருந்தது. அதாவது கூகை. விழித்துப் பார்த்துக் கொண்டு அசையாமல் வகுப்பில் அமர்ந்திருக்கும் கரிய உருவம். போதானந்தர் கோழிக்கோடு கடற்கரையில் காலராவில் சிக்கியவர்களுக்கு சேவை செய்யச் சென்ற இடத்தில் மரணமடைந்தார். பிரஜானந்தரின் பள்ளி அரசாங்கத்தின் பழங்குடி நலத்துறையால் ஏற்றெடுக்கப்பட்டது. பிரஜானந்தரின் டிரஸ்டில் இருந்து மாதந்தோறும் சிறிய பணம் வந்தது. என்னுடைய சாதிக்குரிய உதவித்தொகையும் இலவசங்களும் இருந்தன. நான் படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் பழங்குடி விடுதியில் இருந்த அத்தனை பேரும் எதையாவது படித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். படிப்பை நிறுத்திவிட்டால் வேலை தேட வேண்டியிருக்கும்.
படிக்கும்போது சோறு போடுவதாக இருந்த சாதி முத்திரை வேலை தேடும்போது தடையாக ஆகிவிடும். கிடைத்தால் அரசு வேலை, இல்லையேல் வேலையே இல்லை. என் விடுதியிலும் கூட நான் தனியனாகவே இருந்தேன். பழங்குடிகளுக்கான விடுதியில் இருந்த ஒரே நாயாடி நான்தான். என்னுடன் அறையை பங்கிட்டுக் கொள்ளக்கூட எவருமில்லை. நான் மட்டும் கழிப்பறைகளை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. அதிகாலையில் எழுந்து ரயில் பாதையோரமாக சென்று மீள்வேன். சிறுநீர் கழிப்பதற்கு கூட அருகே உள்ள பொட்டலுக்குச் செல்வேன். என்னிடம் பேசும் எவரிடமும் இயல்பாகவே அதட்டல் தொனி உருவாகிவிடும். எந்த அதட்டலையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள நானும் பழகிவிட்டிருந்தேன். அந்நாட்களில் நான் என் அம்மாவை பார்த்ததே இல்லை. அவளைப் பற்றி நினைத்ததும் இல்லை. என்னை ஒரு எலி போலவே உணர்ந்த நாட்கள் அவை. பதுங்கி ஒதுங்கி உயிர் வாழ கொஞ்சம் இடத்தை தேடிக்கொண்டே இருக்கும் ஜீவன். ஓடும்போது கூட பதுங்கிக் கொண்டே ஓடக்கூடியது. உடலே பதுங்கிக் கொள்வதற்காக கூன்முதுகுடன் படைக்கப்பட்டது. எப்படியாவது எவர் கண்ணிலும் கவனத்திலும் விழாமல் இருந்து கொண்டிருப்பதைப் பற்றி மட்டுமே எண்ணிக் கொண்டிருந்தேன். பொருளாதாரத்தில் பட்ட மேற்படிப்பு படித்ததும் என்னை பிரஜானந்தர் பார்க்க விரும்புவதாகச் சொல்லி அனுப்பினார். நான் திருவனந்தபுரம் சென்றேன். அவரது ஆசிரமத்தில் அதிக ஆட்கள் இல்லை. ஓரிரு வெள்ளையர் மட்டுமே கண்ணில் பட்டனர். வயதாகி முதிர்ந்த பிரஜானந்தரை நீண்ட இடைவெளிக்குப் பின்னர் பார்த்தேன். அவரை ஒரு வெள்ளை இளைஞன் தன் பெரிய கைகளால் பற்றி கிட்டத்தட்ட தூக்கிக் கொண்டு வந்து நாற்காலியில் அமரச் செய்தான். அவரது நடுங்கிக் கொண்டிருந்தது. முடி நன்றாகவே உதிர்ந்து வழுக்கை நிறைய மச்சங்களுடன் இருந்தது. கூன் காரணமாக முகம் முன்னால் உந்தி வந்து நின்றது. மூக்கு வாய் நோக்கி மடிந்து உதடுகள் முழுமையாகவே உள்ளே சென்று வாய் ஒரு மடிப்பு போல தெரிந்தது. தலை நல்லா வளர்ந்து போயாச்சு இல்லையா என்றார். நான் பேசுவது தமிழ் என்ற எண்ணம் அவர் மனதில் இருந்தது. உண்மையில் என்ன காரணத்தாலோ நானும் என்னை முடிந்தவரை மலையாளத்தில் இருந்து விலக்கிக் கொண்டிருந்தேன். என் நிறமும் தோற்றமும் தமிழ்நாட்டுடன் என்னை அடையாளம் காணச் செய்திருக்கலாம். அவரது கைகளும் தலையும் வேகமாக ஆடிக்கொண்டே இருந்தன. அவர் தொடர்ந்து ஆங்கிலத்தில் என்னிடம் MA முடிவுகள் எப்போது வரும் என்றார். நான் ஜூனில் என்றேன். என்ன செய்யப் போகிறாய்? நான் பேசாமல் நின்றேன். நீ சிவில் சர்வீசுக்கு போ என்றார். அவர் கையை தூக்கியபோது கிட்டத்தட்ட வலிப்பு வந்தது போல கை ஆடியது. நான் பேச முற்பட்டாலும் வார்த்தை வரவில்லை. என்ன பேச்சு இல்லை? நான் மன்னிக்க வேண்டும் குரு என்றேன். ஆங்கிலம் உன் வாயில் வரவில்லை. அதுதான் உளறுகிறாய். ஆங்கிலம் பேசினால்தான் நீ மனிதன். சரளமாக ஆங்கிலம் பேசாவிட்டால் என்ன படித்தாலும் நீ வெறும் நாயாடிதான். நாராயண குருதேவன் எல்லாரிடமும் ஆங்கிலம் படிக்கச் சொன்னது சும்மா அல்ல. ஆங்கிலம் படி, முடிந்தால் 40 வயதுக்கு மேல் சம்ஸ்கிருதமும் படி. நான் சரி என்றேன். பேச்சின் அயற்சியால் அவரது கைகள் நன்றாக ஆடவே அவற்றைத் தொடைகளுக்கு அடியில் வைத்துக் கொண்டார். இப்போது இரு முழங்கைகளும் விடவெடுத்தன. சிவில் சர்வீஸ் எழுது. சும்மா ஜெயித்தால் போதாது. ரேங்க் வேண்டும். எவனும் உன் விடைத்தாளை குனிந்து பார்க்கக்கூடாது. ஆகட்டும் குருதேவா என்றேன். ஜேம்ஸிடம் சொல்லியிருக்கிறேன். டிரஸ்டில் இருந்து உனக்கு 4 வருடங்களுக்கு பணம் கொடுப்பார்கள். நான் திடமாக 4 வருடங்கள் தேவைப்படாது. 2 வருடம் போதும் என்றேன். அவர் நான் சொல்வதை புரிந்து கொண்டு மெல்ல புன்னகை செய்தார். ஆமாம் என்பது போல தலையாட்டி அருகே வரும்படி கையைக் காட்டினார். நான் அருகே சென்றதும் என்னை தோளில் தொட்டு மெல்ல கழுத்தில் கை சுழற்றி அணைத்துக் கொண்டார். அவரது கரம் என் தோளில் ஒரு முதிய பறவையின் இறகுதிர்ந்த சிறகு போல அதிர்ந்தது. நான் முழந்தாளிட்டு அவரது மடியில் என் தலையை வைத்துக் கொண்டேன். என் தலையை மெல்ல வருடி ஆடுங்குரலில் தைரியம் வேண்டும் என்றார். 100 தலைமுறையாக ஓடியாகிவிட்டது. இனிமேல் அமர வேண்டும். நான் விம்மிவிட்டேன். என் கண்களில் இருந்து அவரது மடியில் காவி வேட்டியில் கண்ணீர் கொட்டியது. அவரது கைகள் என் காதுகளை மெல்ல பிடித்துவிட்டன. என் கன்னங்களை வருடின. அம்மாவை கைவிடாதே. அம்மாவை வைத்துக்கொள். அம்மாவுக்கு இதுவரை நாம் செய்தது பெரிய பாவம். அவள் ஒன்றுமறியாத தூய மிருகம் போல. மிருகங்களின் துயரத்தை ஆற்றுவிக்கவே முடியாது. ஆகவே அது அடியில்லாத ஆழம் கொண்டது. அம்மாவுக்கு எல்லா பிராயச்சித்தமும் செய் என்றார். நான் பெருமூச்சு விட்டு கண்களை துடைத்தேன். நான் சீக்கிரமே குருபாதம் சேர்வேன். நீ வரவேண்டியதில்லை. நான் நிமிர்ந்து அவரை பார்த்தேன். மெழுகு போல உணர்ச்சிகளே இல்லாமலிருந்தது முகம். நான் சரி என்றேன். அன்று திருவனந்தபுரத்தில் அம்மாவை தேடிக் கண்டுபிடித்தால் என்ன என்று எண்ணிப்படி இரவு முழுக்க நகரில் அலைந்தேன். அவளைத் தேடிப் பிடிப்பது மிக எளிமையானது.
ஏதாவது ஒரு நாயாடியிடம் கேட்டால் போதும். ஆனால் கண்டுபிடித்து என்ன செய்வதென்று தோன்றியது. மனம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தமையால் என்னால் எங்கும் நிற்கவோ அமர்ந்திருக்கவோ முடியவில்லை. விடிய விடிய தெருக்கள் தோறும் சந்துகள் தோறும் நடந்தேன். இருளில் மெல்லிய அசைவாகத் தெரிந்து ஒவ்வொரு உடலும் என்னை விதிர்க்கச் செய்தன. குழந்தையுடன் ஒருத்தி ஆழமான விரிந்த சாக்கடைக்குள் ஈரமில்லாத இடத்தில் படுத்திருந்தாள். குழந்தை நிமிர்ந்து மின்னும் சிறு கண்களால் என்னை பார்த்தது. என்னை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். விடிவதற்குள்ளாகவே நான் பாலக்காடு சென்றேன். அங்கிருந்து சென்னை. தேர்வு முடிந்து காத்திருந்த நாட்களில் மீண்டும் மீண்டும் சுவாமி சொன்ன சொற்கள் மீது சென்று மோதிக்கொண்டிருந்தது மனம். அம்மாவுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் செய்ய முடியும்? நாட்கணக்காக வருடக்கணக்காக ஆறவே ஆறாத துக்கத்துடன் என்னை தேடியிருப்பாள். ஆசிரம வாசலியே கண்ணீருடன் பழிகிடந்திருப்பாள். எனக்கு என்ன ஆயிற்று என்று அவளுக்கு எப்படி புரிய வைப்பதென்றறியாமல் அவர்கள் திகைத்திருப்பார்கள். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? சுவாமி சாதாரணமாக எதையும் சொல்லவில்லை. வயதாகி உடல் குறுகியது போலவே அவரது சொற்களும் குறுகியிருந்தன. ஒவ்வொன்றையும் அவர் நெடுநாட்களாகச் சொல்ல எண்ணியது போலிருந்தது. எல்லா வரிகளையும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லாகப் பிரித்து பொருள் கொள்ள முயன்றேன். நான் நேர்முகத்திற்கு செல்ல வேண்டிய நாளில் சுவாமி திருவனந்தபுரத்தில் சமாதியான செய்தி வந்தது. அவர் என்னை வரவேண்டாம் என்று சொன்னதற்கு பொருள் புரிந்து திடுக்கிட்டேன். அவர் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் மேற்கொண்டு என் வாழ்நாளில் அர்த்தம் காணப்போகிறேன் என நினைத்தேன். மதுரையில் பதவி ஏற்ற மறுவாரமே திருவனந்தபுரம் வந்தேன். காவல்துறையைக் கொண்டு ஒரே நாளில் என் அம்மாவை தேடி பிடித்தேன். போலீஸ் ஜீப்பில் பின்பக்கம் ஒப்பாரி வைத்து அழுதபடி வந்த பங்கரையான கிழவிதான் என் அம்மா என்று கண்ட முதல்கணம் சட்டென்று அவளை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று தோன்றிய எண்ணத்தை வெல்ல என் முழு ஆன்ம சக்தியும் தேவைப்பட்டது. செதிலடர்ந்த சருமமும் மெலிந்து ஒட்டிய உடலும் கந்தலாடியுமாக கைகூப்பி அழுதபடி அமர்ந்திருந்தவளை லத்தியால் ஓங்கி அடித்து எரங்கெடி சவமே என்று அதட்டினான் கான்ஸ்டபிள். அவள் வேண்டா தம்ரா, ஒன்னும் செய்யல்ல தம்ரா, வேண்டா தம்ரா என்று அலறி இருகைகளாலும் ஜீப்பின் கம்பியை பிடித்துக் கொண்டாள். வலிச்சு தாழே இடிடே என்றார் இன்ஸ்பெக்டர். இதாக்குமா சார் அக்யூஸ்டு? சாருக்கு கண்டாலறியாமல்லோ நான் தலையை அசைத்தேன். அவளை இரு கான்ஸ்டபிள்கள் இழுத்துக் கொண்டு வந்து என் விடுதியின் முன்னால் பூந்தொட்டிகளுக்கு அருகே போட்டார்கள். நோயுற்ற நாய் போல கையும் காலும் நடுங்க தம்ரா, தம்ரா, கொல்லாதே தம்ரா என்று அழுதபடி கிடந்தாள். நீங்க போலாம் என்றேன். சார், இந்த கேஸ் இத நான் பாத்துக்கறேன். யூ மேக்கோ என்று அனுப்பினேன். அவர்கள் சென்றபின் மெல்ல அம்மா அருகே அமர்ந்தே நடுங்கிக் கொண்டு பூச்செடிகள் மேல் சாய்ந்து இலைகளுக்குள் ஒளிந்து கொள்பவள் போல பதுங்கினாள். அம்மா, இது நானாக்கும். காப்பன் தம்ரா, தம்ரா என்று கைகூப்பி கண்ணீர் வழிய சொல்லிக் கொண்டே இருந்தாள். நான் அவள் கூப்பிய கையை தொட்டேன். அம்மா, இது நானாக்கும். நான் காப்பன். உனக்க மகன் காப்பன். தம்ரா, பொன்னே, தம்ரா என்று சொல்லி உடலை முடிந்தவரை சுருட்டிக் கொண்டாள். நான் பெருமூச்சுடன் எழுந்தேன். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவளுடைய மகனாக நான் இருந்த நாட்களை நினைத்துக் கொண்டேன். எனக்கு புரிந்த மொழி ஒன்றுதான். நான் உள்ளே சென்று வேலைக்காரனிடம் அம்மாவுக்கு இலை போட்டு சோறு பரிமாறச் சொன்னேன். அவன் பெரிய இலையைக் கொண்டு அவள் முன் விரித்தபோது அவள் அழுகை நின்றது. திகைப்புடன் பார்த்தாள். வேலைக்காரன் கொண்டு வந்த சோற்றை அவள் முன் நானே கொட்டினேன். குழம்பு ஊற்றுவதற்குள் அவளை அள்ளி அள்ளி உண்ண ஆரம்பித்தாள். நடுவே இலையுடன் அள்ளியபடி எழப்போனவளை இரு சாப்பிடு, சாப்பிடு என்று அமரச் செய்தேன். அவள் சாப்பிட்டு முடித்ததும் மெல்ல அமைதியானாள். நான் அவளை மெல்ல தொட்டு அம்மா நான் காப்பன் என்றேன். சரி என்பது போல தலையாட்டி அங்கிருந்து வெளியே செல்லும் வழியை பார்த்தாள். அம்மா நான் காப்பன், நான் காப்பன். அவள் கையை எடுத்து என் முகத்தில் வைத்தேன். என் முகத்தை அவள் கையால் வருடச் செய்தேன். கையை உருவிக்கொண்டு தலையை திருப்பியவள் சட்டென்று அதிர்ந்து என் முகத்தை மீண்டும் தொட்டாள். ஆவேசத்துடன் என் முகத்தை அவளுடைய நகம் சுருண்ட கரங்களால் வருடினாள். என் காதையும் மூக்கையும் பிடித்துப் பார்த்தாள். அலறல் போல லே காப்பா என்றாள். சட்டென்று எம்பி என்னை ஆவேசமாக இறுக அணைத்து என் தலையை அவளுடைய மார்பு மேல் அழுத்திக் கொண்டு என் பின்னந்தலையில் மாறி மாறி அடித்து காப்பா, காப்பா என்று கத்தினாள். அவள் என்னை தாக்குவதாக நினைத்து ஓடிவந்த வேலைக்காரன் நான் அழுவதைக் கண்டு நின்றுவிட்டான். நான் அவனை போ என்று சைகை காட்டினேன். அவள் என் கைகளைப் பிடித்துத் தன் முகத்தில் அறைந்தாள்.
என் தலைமயிரை பிடித்து உலுக்கினாள். சட்டென்று மீண்டும் வெறி எழுந்து என்னை கைகளாலும் கால்களாலும் அள்ளி அணைத்து இறுக்கிக் கொண்டாள். கழுத்து இறுக்கப்பட்ட ஆடு போன்ற ஓர் ஒலியில் அழுதாள். என் கன்னத்தை கடித்து இறுக்கினாள். எச்சிலும் கண்ணீரும் கலந்த முகத்தால் என்னை முத்தமிட்டுக் கொண்டே இருந்தாள். நான் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அவளருகே அப்படியே வீழ்ந்துவிட்டேன். ஒரு மகத்தான வனமிருகத்தால் மிச்சமின்றி உண்ணப்பட்டவன் போல உணர்ந்தேன். வெளியே பேச்சுக்குரல் கேட்டது. சுபாதான். நான் எழுந்து சட்டையை இழுத்துவிட்டுக் கொண்டேன். டாக்டர் இந்திராவும் சுபாவும் பேசியபடியே உள்ளே வந்தார்கள். என்னை பார்த்ததும் டாக்டர் சிரித்து, "நோ, ஐ காட் இட். அப்பவே எனக்கு சந்தேகம்தான்" என்றார். நான் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் அம்மாவைச் சோதனை போடும்போது நான் சுபாவை பார்த்தேன். அவள் சாதாரணமாக நின்றாள். டாக்டர், ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பார்ப்போம் என்றபின் சுபாவின் கையை தொட்டுவிட்டு வெளியே சென்றாள். நான் சுபாவிடம், மீட்டிங் இல்லையா என்றேன். மினிஸ்டர் வரலை என்று சுருக்கமாகச் சொல்லி, நீங்க முழு நேரம் இங்கேயே இருக்க வேண்டியதில்லை, அது வேற ஏதாவது காசிப் ஆயிடப் போறது. பேசாம ஆபீஸ் போங்கோ என்றாள். நான் தலையசைத்தேன். நான் சொல்றதே கேளுங்க. இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க? உங்க ஸ்டேட்டஸிலே ஒருத்தர் இங்க இருக்கிறது அவளுக்கும் சங்கடம். சரி என்றேன். அவள் மெல்ல, டோன்ட் பி ரிடிகுலஸ் என்றாள். நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன். சுபா அம்மாவையே பார்த்தாள். பூவர் லேடி. ரியலி ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர். ரியலி? ஆல் த ஃபஸ் ஷி மேட். மை காட். தோளை குலுக்கிய பின், நோ, ஐ எம் லீவிங். இப்ப முனிசிபல் ஆபீஸிலே ஒரு மீட்டிங் இருக்கு. See you என்றாள். அவளைத் தொடர்ந்து நானும் சென்று காரில் ஏற்றிவிட்டுவிட்டு என் காரில் ஏறிக்கொண்டேன். ஆபீஸ் போகத்தான் நினைத்தேன். ஆனால் ஆபீஸை தாண்டி பார்வதிபுரம் சென்று அப்படியே வயல்களும் மலையடுக்குகளும் சூழ்ந்த சாலையில் காரைச் செலுத்தினேன். அப்போது தோன்றியது, திருவனந்தபுரம் சென்றால் என்ன என்று. அங்கே ஒன்றும் இல்லை. பிரஜானந்தரின் சமாதி அவரது குடும்ப மயானத்தில் இருக்கிறது. அங்கே ஒருமுறை மட்டும் சென்றிருக்கிறேன். கவனிப்பாரில்லாமல் காட்டுக் கொடிகள் படர்ந்த ஒரு செங்கல் பீடம். அதன் மேல் எண்ணெய்க்கரை கருத்து ஒரு சிறு மண் விளக்கு. சுற்றிலும் மரவள்ளியும் வாழையும் அடர்ந்திருந்தன. அவர் வாழ்ந்ததற்கான தடயங்களே இல்லாமலாகிவிட்டது. ஒருவேளை என்னைப் போன்ற சிலர் நினைக்கக்கூடும். காரை குமாரகோயில் வளைவில் செலுத்தி கோயில் வரை சென்றேன். கோயிலுக்குச் செல்லாமல் குளக்கரைக்குச் சென்று படிக்கட்டில் அமர்ந்து கொண்டேன். நீலச்சிற்றலைகளை பார்த்துக் கொண்டு அமர்ந்திருந்தபோது உதிரி உதிரி எண்ணங்களாக மனம் ஓடிக்கொண்டிருந்தது. சிகரெட் தேடினேன், இல்லை. காருக்கு எழுந்து செல்லவும் தோன்றவில்லை. அம்மாவின் முகங்கள் நினைவில் தன்னிச்சையாக மாறிக்கொண்டிருந்தன. வேலை கிடைத்து திருவனந்தபுரம் சென்று முதல் முறையாக அம்மாவை பார்க்கும் வரை என் மனதில் இருந்த முகம் ஒன்று. அது வேறு வேறு முகங்களுடன் கலந்து தன்னிச்சையாக திரண்டு கொண்டே சென்றது. ஒரு மூர்க்கமான பெரிய தாய்ப்பன்றி போலத்தான் அவளை நினைத்திருந்தேன். அம்மாவை நேரில் பார்த்ததும் நான் கண்டது முற்றிலும் வேறு ஒருவரை. ஆனால் அந்த அம்மாவைக் கண்ட கணமே அதுதான் அம்மா என்று என் அகம் புரிந்து கொண்டது. என்னை அவளும் அப்படித்தான் அதிர்ச்சியுடன் புரிந்து கொண்டாள் போல. அதிர்ச்சியும் பரபரப்பும் தாழாமல் நிலை கொள்ளாமல் தத்தளித்தாள். ஏதேதோ புலம்பியவள் சட்டென்று கூச்சலிட ஆரம்பித்து அப்படியே மூர்ச்சையாகிவிட்டாள். பிராந்தியை குடிக்கச் செய்து தூங்க வைத்தேன். வேலைக்காரனை அனுப்பி புதிய சேலை வாங்கி வரச் சொன்னேன். காலையில் அவள் எழுந்ததும் அவளை புதிய ஒரு பெண்ணாக ஆக்கி என்னுடன் கூட்டிச் செல்ல நினைத்தேன். அன்றிரவு முழுக்க நான் உருவாக்கிய பகற்கனவுகளை நினைத்தால் எப்போதும் என் உடம்பு கூசிக்கொள்ளும். அம்மா அந்த புடவையை உடுக்க பிடிவாதமாக மறுத்தாள். மாறாக நான் என் சட்டையை கழற்றிவிட்டு அவளுடன் வரவேண்டும் என்று சொன்னாள். நாயாடுக்கு எந்தரிடே தம்பிரான் கலசம்? ஊரு இடிடே வேண்டாடே. ஊருடே டே மக்கா என்று என் சட்டையை பிடித்து கிழிக்க வந்தாள். தன் குட்டிமேல் அந்நியமான ஒரு பொருள் ஒட்டியிருக்க கண்ட தாய்ப்பன்றி போல என்னை என் ஆடைகளில் இருந்து பீத்து மீட்க முயன்றாள். நான் அவளிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. சொற்களை அவள் உள்வாங்கும் நிலையில் இல்லை. அவளுக்கு திரும்ப கிடைத்து குழந்தையுடன் மீண்டும் திருவனந்தபுரம் குப்பை மேடுகளுக்கு திரும்பிச் செல்ல நினைத்தாள். நான் பேசிக்கொண்டே சென்று நாற்காலியில் அமர்ந்ததும் பீதியுடன் பின்னால் ஓடி வெளியே சென்று எட்டிப் பார்த்துவிட்டு திரும்பி வந்து, தம்பரான் கசேரிலே நீ இருப்பாடே? ஐயோ ஐயோ என்று பதறினாள். எழிடே எழிடே மக்களே, கொன்னூடுவாருடே என்று கண்ணீருடன் கைகளால் மார்பில் அரைந்து கொண்டு தவித்தாள். மிகப்பெரிய தவறொன்றை நான் செய்துவிட்டது போல நினைக்கிறாள் என்று புரிந்து கொண்டேன்.
20 வருடங்களை மானசீகமாக தாண்டிப் பின்னால் சென்று அவளை புரிந்து கொள்ள முயன்றேன். சாக்கடைக்கு வெளியே வந்தாலே கல்லறி கிடைக்கும் நாயாடிக்கு ஒரு நாற்காலி என்ன அர்த்தத்தை அளித்திருக்கும்? அவனை அடித்து உதைத்து அங்கே தள்ளும் அனைத்துக்கும் அது அடையாளம். குருதி வெறிகொண்ட ஒரு கொலை மிருகம் அது. அன்று அம்மாவை நன்றாக குடிக்கச் செய்து நினைவற்ற நிலையில் உடைமாற்றச் செய்து மதுரைக்குக் கொண்டு வந்தேன். என்னுடன் 12 நாட்கள்தான் இருந்தாள். கூண்டிலடைப்பட்ட காட்டு மிருகம் போல அலைமோதினாள். அவளை வெளியே விடக்கூடாதென்று சொல்லி கேட்கதவுகளை போட்டிவிட்டு காவலுக்கும் சொல்லிவிட்டு ஆபீஸ் சென்றேன். ஆனாலும் 2 முறை தப்பி ஓடினாள். போலீஸை அனுப்பி தெருவிலிருந்து அவளை பிடித்து வந்தேன். அவளால் வீட்டுக்குள் தங்க முடியவில்லை. வீட்டில் சோறு தவிர எதிலும் அவளுக்கு ஆர்வமிருக்கவில்லை. என்னை பார்க்காத போது என் பெயர் சொல்லி கூச்சலிட்டபடி சுற்றி வந்தாள். மூடிய கதவுகளை படபடவென்று தட்டின் ஓசையிட்டாள். என்னை பார்த்ததும் சட்டையை கழற்றிவிட்டு அவளுடன் வரும்படி சொல்லிக் கெஞ்சினாள். நாற்காலியில் அமர வேண்டாம் என்று மன்றாடினாள். நான் நாற்காலியில் அமர்வதைக் கண்டால் அவள் உடல் ஜன்னி கண்டது போல அதிர ஆரம்பிக்கும். என்னுடைய சட்டை அணிந்த தோற்றம் அவளை ஒவ்வொரு முறையும் அச்சுறுத்தியது. என்னைக் கண்டதும் பயந்து சுவர் மூலையில் பதுங்குவாள். நான் சென்று அவளைத் தொட்டுப் பேசும் வரை அந்த பதற்றம் நீடிக்கும். தொடுகையில் என்னை சின்ன குழந்தையாக தொட்ட உணர்ச்சியை மீண்டும் அடைவாளோ என்னவோ. காப்பா காப்பா மக்களே, கலசம் வேண்டா, கசேர வேண்டா மக்களே என்று கூச்சலிட்டு என் சட்டையை பிடித்து இழுத்து கிழிக்க ஆரம்பிப்பாள். 12ஆம் நாள் அவள் 3ஆம் முறையாக காணாமலாகி 2 நாட்களாகியும் கிடைக்காத போது நான் உள்ளூர ஆறுதல் கொண்டேன். அவளை என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எவரிடம் கேட்டாலும் அவளை ஓர் அறையில் அடைக்கலாம் அல்லது ஏதாவது விடுதியில் சேர்க்கலாம் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் எனக்கு அவள் தன் உலகில் எப்படி வாழ்வாள் என்று தெரியும். குப்பையை உண்டு தெருக்களில் தூங்கி வாழும் வாழ்க்கையில் அவளுக்கான உற்சாகங்களும் கொண்டாட்டங்களும் உண்டு. அவளுக்கு நெருக்கமானவர்கள் உண்டு. அது வேறு ஒரு சமூகம். சாக்கடையில் வாழும் பெருச்சாளிகள் போல உறவும் பகையுமாக நெய்யப்பட்ட பெரியதோர் சமூகம் அது. பல நாட்களுக்குப் பின் அவள் மீண்டும் திருவனந்தபுரம் சென்றதை உறுதி செய்து கொண்டேன். அவள் அத்தனை தூரம் சென்றதிலும் ஆச்சரியம் ஏதுமில்லை. அவர்களுக்கான வழிகளும் தொடர்புகளும் முற்றிலும் வேறு. நான் அவளை என் நினைவுகளில் இருந்து மெல்ல அழைத்துக் கொண்டேன். ஒவ்வொரு நாளும் எனக்கான சவால்களை நான் சந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்போது வெறும் 1 வருடத்தில் என் எல்லா கற்பனைகளும் கலைந்தன. அதிகாரம் என்ற மாபெரும் இயந்திரத்தின் முக்கியமே இல்லாத ஒரு சிறு உறுப்பாக என்னை மொத்த இயந்திரமும் சேர்த்து அழுத்தி உருமாற்றி அமரச் செய்தது. அதிகாரம் என்பது ஒவ்வொரு அதிகாரியாலும் தன்னால் கையாளப்படுவதாக உணரப்பட்டாலும் கூட அது எப்போதும் கூட்டான ஒரு செயல்பாடுதான். உங்களால் அதிகாரம் செலுத்தப்படுபவன் அவ்வதிகாரத்துக்கு ஆட்படுவதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அவனுக்கு ஒட்டுமொத்த அதிகாரத்தின் அச்சுறுத்தல் கொண்ட கட்டாயம் இருக்க வேண்டும். ஆகவே ஒட்டுமொத்த அதிகாரத்தின் செயல்திட்டத்துடன் சரியாக இணைந்து கொள்வதன் மூலமே தனி அதிகாரிக்கு அதிகாரம் கைவருகிறது. தனித்துச் செல்லும் தோறும் அதிகாரம் இல்லாமலாகிறது. நிர்வாகத்தில் ஈடுபட ஆரம்பிக்கும் அதிகாரி முதலில் அதிகாரத்தின் ருசியை அறிந்து கொள்கிறான். கூடவே அது எப்படி உருவாகிறது என்றும் கண்டுகொள்கிறான். மேலும் மேலும் அதிகாரத்துக்காக அவன் மனம் ஏங்குகிறது. அதற்காக தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். சில வருடங்களில் அவன் அதிகார அமைப்பில் உள்ள பிற அனைவரையும் போல அச்சு அசலாக மாறிவிடுகிறான். அவன் கொண்டு வந்த கனவுகள், லட்சியவாதங்கள் எல்லாம் எங்கோ மறைகின்றன. மொழி, பாவனைகள், நம்பிக்கைகள் மட்டுமல்ல, முகமும் கூட பிறரைப் போல ஆகிவிடுகிறது. ஆனால் நான் அந்த கூட்டு அதிகாரத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படவே இல்லை. எனக்கிடப்பட்ட வேலைகளை மட்டுமே நான் செய்ய முடியும் என்றும் ஒரு குமாஸ்தாவை கூட என்னால் ஏவ முடியாதென்றும் கண்டு கொண்டேன். எனக்கு மேலும் எனக்கு கீழும் இருந்த ஒட்டுமொத்த அதிகார அமைப்பும் என்னை வெளியே தள்ளியது. நான் சொல்லும் எந்தச் சொற்களும் அவர்களின் காதுகளில் விழவில்லை. சில சமயம் நான் பொறுமையிழந்து வெறிகொண்டவனாக கத்தினால் கூட அந்த கண்ணாடித் திரைக்கு அப்பால் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மெல்லிய புன்னகையுடன் என்னை நகர் நடுவே கூண்டில் கிடக்கும் பெயர் தெரியாத வனமிருகமாக ஆனேனு சினம் கொண்டு எதிர்க்கும் தோறும் அது என் இயல்பான பண்பின்மையாகக் கண்டு மன்னிக்கப்பட்டது. போராடுந்தோறும் அது என் அத்துமீறும் பேராசையாகக் கண்டு விலக்கப்பட்டது. என் நிலையை நான் அங்கீகரித்துக் கொண்டு பேசாமலிருந்தால் என் குலத்திற்கு உரிய இயலாமையாக விளக்கப்பட்டு அனுதாபத்துடன் அணுகப்பட்டது. என்னுடைய தன்னிரக்கமும் தனிமையும் உளச்சிக்கல்களாக எடுத்துக் கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு கணமும் நான் முட்டி மோதி என் சதைகளை பீத்துக் கொண்ட அந்த கூண்டு நான் எப்படியே எம்பி பிடித்து அமர்ந்துவிட்ட வானத்து ஒப்பரிகையாகச் சொல்லப்பட்டது.
நான் சுபாவை திருமணம் செய்து கொண்டது கூட அந்த முட்டி மோதலின் ஒரு பகுதியாக இருக்கலாம். வெள்ளத்தில் எருமையைப் பற்றிக் கொண்டு ஆற்றைக் கடப்பது போல. அவள் என்னை அவளுடைய உலகத்திற்குள் இட்டுச் செல்வாள் என்று எண்ணினேன். அவளை நான் அடைந்தது அவளுடைய உலகம் மீதான ஒரு வெற்றியாக கருதப்படுமென நம்பினேன். மாலை நேரத்து கொண்டாட்டங்கள், தோட்டத்து விருந்துகள், திருமணங்கள், பிறந்த நாட்கள், சிரிப்புகள், உபச்சாரங்கள், செல்லத்தழுவல்கள், உசாவல்கள். ஆனால் கருணை என்ற ஈவிரக்கமற்ற கொலைக்கருவியால் நான் எப்போதும் தோற்கடிக்கப்பட்டேன். அனுதாபத்துடன் என்னை பிரித்து எனக்குரிய இடத்தில் அமர வைப்பார்கள். சங்கடத்துடன் எழுந்தால் மேலும் கருணையுடன் என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவள் ஏன் என்னை திருமணம் செய்து கொண்டாள் என்று நான் அப்போது யோசிக்கவில்லை. என்னுடைய ஆண்மையின் சான்றிதழாக உலகம் அங்கீகரிக்காவிட்டாலும் என்னுள் இருக்கும் காதலனின் வெற்றியாக அப்போது அதை எடுத்துக்கொண்டேன். நான் என் வாழ்நாளில் பெருமிதத்தை உணர்ந்த 1.5 மாதக்காலம் அது. அந்த மூடத்தனம் இல்லாமலிருந்தால் அந்த அற்ப மகிழ்ச்சியையும் இழந்திருப்பேன். அவளுக்கு முன்னால் செல்ல வேண்டியிருந்தது. கைக்குச் சிக்கிய தெப்பம் நான். ஒரு எளிய கடைநிலை செய்தி தொடர்பு அதிகாரியாக இருந்த அவள் இன்று அடைந்துள்ள அத்தனை முக்கியத்துவமும் என்னுடைய 3 எழுத்து அவளுக்கு அளித்தவை. அவள் செல்லும் தொலைவு இன்னும் அதிகம். அந்த கணக்குக்கு மேல் அவளை போர்த்திக் கொண்ட முற்போக்குப் பாவனை. பரந்த மனம் கொண்ட நவீன யுகத்துப் பெண். இனி ஒருபோதும் அவளை அந்த போர்வையை விலக்கி அவளை பார்க்கப் போவதில்லை. அதிகாரத்திற்கான தார்மீக பொறுப்புகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அதிகாரமின்றி வாழும் நரகத்தில் நான் சென்று விழுந்தேன். நான் பணியாற்றிய ஒவ்வொரு அலுவலகத்திலும் எனக்கு கீழே ஒரு அதிகாரி இயல்பாக வந்தமைந்தார். அவர் அந்தப் பகுதியில் பிரபலமாக இருக்கும் ஆதிக்க சாதியினராக, அப்பகுதியின் ஆளும் கட்சிக்கோ அல்லது உயரதிகாரிகளுக்கோ வேண்டியவராக இருப்பார். சில நாட்களிலேயே மொத்த அதிகாரமும் அவர் கைகளுக்குச் செல்லும். அவரது ஆணைகள் மட்டுமே நடக்கும். அவர் என்னிடம் ஒரு மெல்லிய பணிவை, நான் அவருக்கு கட்டுப்பட்டவன் என்பதை ஒவ்வொரு கணமும் நினைவுறுத்தும் தன்மை கொண்ட பணிவு அது, காட்டு எதற்கும் என்னுடைய அனுமதியையும் கையொப்பத்தையும் பெற்றுக்கொள்வார். மதுரையில் வேலை பார்க்கும்போதுதான் பிரேம் பிறந்தான். அவனுக்கு 8 மாதம் இருக்கும்போது மீண்டும் அம்மாவை சந்தித்தேன். அம்மாவும் இன்னொரு கிழவருமாக என்னை தேடி மதுரைக்கே வந்திருந்தார்கள். அம்மா என்னை அலுவலகத்திற்கு வந்து பார்த்தாள். நான் பொதுமக்கள் சந்திப்பு என்ற பெரும்பதையில் சிக்கி அமர்ந்திருந்தேன். கடவுளின் சந்நிதிக்கு வருபவர்கள் போல கைகூப்பி நடுங்கி அழுதபடி மனுக்களுடன் வருபவர்கள். காலில் குப்புற விழும் கிழவிகள். கைவிடப்பட்ட பெண்களின் கூசிச்சிருத்த மௌனம். அநீதி இழைக்கப்பட்ட எளியவர்களின் ஆங்காரமும் வன்மமும், நிலம் பிடுங்கப்பட்டு அடித்து துரத்தப்பட்டு என்ன ஏதென்றே தெரியாமல் எவராலோ கூட்டி வரப்பட்டு எவரோ எழுதிக் கொடுத்து மனுக்களை கையில் பிடித்தபடி நிற்கும் பழங்குடிகளின் வெற்றிலை சிரிப்பு, பெரிய கண்களுடன் வேடிக்கை பார்த்து பெற்றோரின் உடைகளை பிடித்துக் கொண்டு வரும் கைக்குழந்தைகள் வந்து கொண்டே இருப்பார்கள். என்னை சந்திக்கும்போதே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று நம்புபவர்களைப் போல என் முன் முண்டியடிப்பார்கள். ஒவ்வொரு தாராபோங்க, நெருக்கப்படாது ஒவ்வொரு தரா என்று மாயாண்டி கத்திக் கொண்டிருப்பார். அந்த ஒவ்வொரு முகமும் என்னை பதறச் செய்யும். ஒருவர் கண்களைக் கூட என்னால் ஏறிட்டுப் பார்க்க முடியாது. அவர்கள் அளிக்கும் காகிதங்களை பார்ப்பது போல அவர்களை சந்திப்பதை தவிர்ப்பேன். சரி சொல்லியாச்சுல்ல, சரி பாக்கிறோம், செய்தோம்மா போங்க என்று மீண்டும் மீண்டும் ஒரே சொற்களைச் சொல்வேன். அச்சொற்களைச் சொல்லும் ஒரு இயந்திரமாக என்னை உணர்வேன். அந்த மக்களுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாதென்று அவர்களிடம் சொல்வதைப் பற்றி நான் பகற்கனவு கண்ட நாட்கள் உண்டு. சொல்லி என்ன ஆகப் போகிறது என்று மீண்டும் தோன்றும். மீண்டும் மீண்டும் அடித்து ஒடுக்கப்பட்டு அள்ளிக்கு விற்கப்படும் குப்பைகள் போன்ற மனிதர்கள். எஞ்சியிருக்கும் நம்பிக்கைதான் அவர்களை வாழச் செய்யும் உயிர்ச்சக்தி. அதை நான் ஏன் ஊதி அணைக்க வேண்டும்? ஆனால் இந்த மனுக்களை வாங்கிக் கொள்வதன் வழியாக அவர்களின் நம்பிக்கைகளை நான் வளரச் செய்து கடையில் பெரிய முறிவையல்லவா அளிக்கப் போகிறேன்? காத்திருந்து, கண்ணீருடன் நம்பிக்கிடந்து, மீண்டும் கைவிடப்பட்டு. ஆனால் அபப்தி இரக்கமையில்லாமல் கைவிடப்படுவது அவர்களுக்கு பழக்கம்தானே. நூற்றாண்டுகளாக அபப்தித்தான். கெஞ்சி, மன்றாடி, பிச்சை எடுத்து, கால்களில் விழுந்து, கைகளை முத்தி, தம்புரானே, எஜமானனே, தெய்வமே, உடையதே என்றெல்லாம் கூச்சலிட்டு, அள்ளி வீசப்படுவதை ஓடிப்பொறுக்கி, உயிர் வாழ்வதையே கேவலமான அவமதிப்பாக மாற்றிக்கொண்டு, வாழ்ந்து வாழ்ந்து தீர்த்த தலைமுறைகள் அல்லவா? அவர்களை என்னால் ஏறிட்டுப் பார்க்க முடிந்தால் நான் ஒருவேளை அங்கேயே என் சட்டையையும் பாண்டையும் கழட்டி வீசிவிட்டு கோவணத்துடன் எளிய நாயாடிக்குறவனாக தெருக்களில் இறங்கி வானத்துக்கு கீழே வெறும் மனிதனாக நின்றிருப்பேன் போல. அப்போதுதான் கூட்டத்தில் இருந்து நெரிசலிட்டு வந்த என் அம்மா, அது எனக்கு மோன் காப்பன், லே காப்பா.
மக்கா, லே காப்பா என்று பெரிதாக கூச்சலிட்டாள். அவளுடன் வந்திருந்த இரு கிழவர்களும் சேர்ந்து காப்பா காப்பா என்று கூச்சலிட போலீஸ்காரர் அதட்டியபடி, என்ன சத்தம் இங்க? வாயா மூடு, வாய மூடு. பொடத்தில போட்டிருவேன், வயமூடு நாயே என்று அதட்டினார். நான், சண்முகம், அவங்கள விடு என்றேன். அம்மா பளீரென்று ஏதோ கட்சிக்கொடியை முந்தானை போல போட்டு நரிக்குறவர்களிடமிருந்து பெற்ற பழைய பாவாடையை அணிந்திருந்தாள். தங்கவண்ணம் பூசிய அலுமினிய மூக்குத்தியும் கம்மலும் அணிந்திருந்தாள். மூவரும் என் அறைக்குள் ஓடி வந்தனர். அம்மா உரக்க, இது எனக்கு மோன் காப்பன், எனக்கு மோனாக்கும், எனக்கு மோன், லே காப்பாலே மக்கா என்று சொல்லி என் முகத்தை அள்ளிப்பிடித்து என் கன்னங்களிலும் கழுத்திலும் முத்தமிட்டாள். முத்தம் என்பது மெல்ல கடிப்பதுதான். என் முகத்தில் வெற்றிலை எச்சில் வழிந்தது. மொத்தக் கூட்டமும் திகிலெடுத்தது போல நின்றதைக் கண்டேன். நீ உள்ள போய் இரு, நான் வாரேன் என்றேன். அம்மா, நீ வாலே, வாலே மக்கா என்று என் கையைப் பற்றி இழுத்தாள். ஒரு கிழவர் திரும்பி கூட்டத்திடம், இது காப்பனாக்கும். நாயாடிக் காப்பன். எங்க ஆளு, எல்லாரும் போங்க, இன்னைக்கு நீ இங்க சோறு கிட்டாது, சோறு இல்ல, போங்க என்று கையாட்டி ஆணையிட்டார். நான் எழுந்து அம்மாவை கரம்பிடித்து இழுத்துச் செல்ல மற்ற இருவரும் பின்னால் வந்தார்கள். ஒருவர், நாங்க எங்கிட்டெல்லாம் தேடினோம். காப்பா, நீ கலசமெல்லாம் போட்டிருக்கேலே, அப்பம் நல்ல சோறு தருவாகளாடே என்றார். லேனி சும்மா கெட, அவன் எம்பிடு தின்னாலும் இங்க ஒன்னும் கேட்க மாட்டாக பாத்துக்க, அவன் ஆபீசராக்கும் கேட்டையா என்றார் இன்னொருவர். நான், அம்மா நீ இங்க இரு, இப்பம் வந்திருதேன் இங்க இரு என்று சொல்லி முகம் கழுவிவிட்டு மற்ற அறைக்கு வந்தேன். வந்து அமர்ந்ததுமே ஒன்றைக் கவனித்தேன். மொத்த கூட்டத்துக்கும் உடல் மொழி மாறிவிட்டது. நான் அதிகார வர்க்கத்தின் துண்டு அல்ல என்று அத்தனை பேருக்கும் தெரிந்தது போல. ஆச்சரியமாக இருந்தது. அவர்களில் ஒருவர் கூட என்னிடம் ஏதும் கெஞ்சவில்லை. சிலர் மட்டுமே ஏதேனும் சொன்னார்கள். விரும்பி மனுவை மட்டும் தந்துவிட்டு சென்றார்கள். அம்மா அம்முறை 20 நாட்கள் என்னுடன் இருந்தார். அவர்கள் மூவருக்கும் என் பின்கட்டில் தங்க இடம் கொடுத்தேன். ஆனால் கூரைக்கு கீழே தங்க அவர்களுக்கு பழக்கமில்லை. காம்ப் ஆபீஸின் சைக்கிள் ஷெட்டிலேயே தங்கிக் கொண்டார்கள். இரவும் பகலும் உரத்த குரலில் சண்டை போட்டார்கள். ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டு சுற்றிலும் ஓடினார்கள். இரவில் தோட்டமெல்லாம் மலம் கழித்தார்கள். ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்யும் அருணாச்சலம் மெல்லிய குரலில் தனக்குள் சாபமிட்டுக் கொள்வதை நான் கவனித்தேன். அம்மாவுக்கு சுபாவை முதல் பார்வையிலேயே கொஞ்சமும் பிடிக்கவில்லை. சுபாவின் வெள்ளை நிறம் ஒரு நோய் அறிகுறி மாதிரியே அவளுக்கு தோன்றியது. அவளை பார்த்ததுமே அஞ்சி வீட்டுத் திண்ணையில் இருந்து இறங்கி ஓடி முற்றத்தில் நின்று கொண்டு வாயில் கையை வைத்து பிதுங்கிய கண்களால் பார்த்தாள். சுபா ஏதோ சொன்னதும் தூ என்று காரி துப்பினாள். பாண்டன் நாயிலே லே, அது பாண்டன் நாயிலே என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். சுபா அம்மாவை பிறகவே அஞ்சி உள்ளே ஒதுங்கிக் கொண்டாள். அம்மா அவளை பார்த்தால் கையில் எது இருக்கிறதோ அதை அவளை நோக்கி வீசினாள். உடையை தூக்கி மர்ம உறுப்பைக் காட்டி வசைப்பாடினாள். சுபா, பால் பிளீஸ், என் மேலே கொஞ்சமாவது அன்பிருந்தா இவங்கள எங்கேயாவது அனுப்பிருங்க, உங்கள நம்பி வந்தேன். அதுக்காக நீங்க எனக்கு செய்ற லீஸ்ட் ஹெல்ப் இதுதான். அவங்கள என்னால தாங்கிக்கவே முடியலை பால், பிளீஸ் என்று கதறி அழுது அப்படியே படுக்கையில் சாய்ந்து விட்டாள். அவள் அழுவதை விரித்துப் பார்த்துக் கொண்டு நின்றேன். பிரசவம் முடிந்து அவள் வேலைக்குப் போக ஆரம்பிக்கவில்லை. சொல்லுங்க பால். சும்மா எதுக்கெடுத்தாலும் இப்படியே சிலை மாதிரி நின்னா எப்டி என்றாள். சுபா, ப்ளீஸ். நான் பாககிறேன். ஏதாவது பண்றேன், மெதுவா அனுப்பிச்சிடுறேன் என்றேன். நோ, நீங்க அனுப்ப மாட்டீங்க. அவங்கள நீங்க நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது. அவங்க ஒரு வாழ்க்கைக்கு பழகிட்டாங்க. இனிமே அவங்கள நம்மால மாத்த முடியாது. அவங்க எங்கேயாவது சந்தோஷமா இருந்தா போதும். அதுக்கு என்ன வேணுமானாலும் செய்வோம். நான் என்னிடம் பிரஜானந்தர் சொன்னதைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அம்மாவுக்கு பெரிய அநீதி ஒன்றை நான் இழைத்துவிட்டேன். என் வாழ்நாளெல்லாம் நான் அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்றார். அவளுடைய ஆணையை நான் மீறலாகாது. அவளுடைய விருப்பமே அவள் ஆணை. ஆனால் அம்மா என்ன விரும்புகிறாள் என்றே தெரியவில்லை. என் வீட்டின் எதுவுமே அவளுக்கு தேவையிருக்கவில்லை. சோறு கூட கொஞ்ச நாளில் அலுத்திவிட்டது. அதே சமயம் சுபா மீதான வெறுப்பு ஒரு வேகமாக மாறி அவளை இயக்கியது. அவளைப் போன்றவர்களின் பிரியம் போலவே வெறுப்பும் கரைகளற்றது. பின்னாளில் யோசித்துக் கொண்டேன், சுபாமேல் அவள் கொண்ட வெறுப்பு எத்தனை ஆழம் மிக்கது என. எத்தனை நூற்றாண்டு வரலாறிருக்கும் அதற்கு. அம்மா சமையலறையில் புகுந்து கிடைத்ததை அள்ளிப் போட்டுத் தின்றாள்.
வீட்டின் எந்த மூலையிலும் வெற்றிலை போட்டு துப்பி வைத்தாள். வீட்டுக்குள்ளேயே சிறுநீர் கழித்தாள். சுபாவின் புடவைகளையும் நைட்டிகளையும் ஜாக்கெட்டையும் பிராவையும் கூட எடுத்து அணிந்து கொண்டாள். எடி எனக்கு மோன் காப்பனுக்குள்ளதாக்கும் தீ, நீ போடி, நீ உனக்கு வீட்டுக்குப் போடி, பண்ண இறப்பே என்று ஒவ்வொரு முறையும் சுபாவின் அறைக்கு முன்னால் வந்து நின்று கத்துவாள். சுபா இருகைகளாலும் காதுகளை பொத்திக் கொண்டு தலை தாழ்த்தி அமர்ந்திருப்பாள். ஆனால் அம்மா தன் அழுக்கு நிறைந்த கைகளால் பிரேமை தொட்டு தூக்குவதை மட்டும் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. குழந்தையை கொடுக்காமல் அதன் மேல் குப்புற விழுந்து மூடிக்கொள்வாள். அம்மா அவள் முதுகை அடித்தும் அவள் கூந்தலை பிடித்து இழுத்தும் அவள் மேல் துப்பியும் பிராண்டியும் கூச்சலிடுவாள். நான் 2 முறை அம்மாவை அள்ளிப் பிடித்து தரதரவென்று இழுத்து வெளியே கொண்டு சென்று தள்ளி கதவைச் சாத்தினேன். கிறிஸ்துதாசிடமும் செல்லத்திடமும் அம்மாவை குழந்தையை நெருங்கவிடக்கூடாது என்று சொல்லி வைத்தேன். ஆனாலும் எப்படியோ உள்ளே வந்து விடுவாள். வெளியே இருந்து அவள் எடுத்துக்கொண்டு வந்த ஏதோ அழுகலை ஒருமுறை குழந்தைக்கு ஊட்டிவிட்டாள். குளித்துவிட்டு வெளியே வந்த நான் அதை பார்த்து திடுக்கிட்டேன். என் கைகால்கள் எல்லாம் பதற ஆரம்பித்தன. அம்மாவை இழுத்துச் சென்று வெளியே தள்ளி செல்லத்தை வாயில் வந்தபடி வசைபாடினேன். செல்லம் சமையலறைக்குள் நின்று என் காதில் படும்படி ஏதோ சொல்வதை கேட்டேன். குரப்புத்தி என்ற சொல் காதில் விழுந்ததும் மந்திரக் கோலால் தொடப்பட்டு கல்லாக ஆனது போல என் உடல் செயலற்றது. பின் எல்லா சக்திகளையும் இழந்து முன் தளத்து சூழல் நாற்காலியில் அமர்ந்தேன். அம்மாவை நானே ஒருபோதும் துரத்திவிடக்கூடாது என்று நினைத்தேன். சென்ற முறை தப்பி ஓடியது போல இம்முறையும் சென்று விடுவாள் என்று காத்திருந்தேன். அப்படி அவள் சென்றால் என்னுடைய குற்ற உணர்ச்சி இல்லாமலாகும். சுவாமியின் வார்த்தையை நான் காப்பாற்றியவனாவேன். ஆனால் இம்முறை அம்மாவுக்கு அங்கே இருந்தாக வேண்டிய தூண்டுதலாக சுபா மேலுள்ள வெறுப்பு இருந்தது. சுற்றி சுற்றி வந்து சுபாவை வசைபாடினாள். வீட்டுக்கு வெளியே சாலையில் நின்று கொண்டு வெள்ளப்பன்னி, பாண்டன் நாயி, சுட்ட கிழங்கு மாதிரி இருந்துட்டு எங்கிட்ட பேசுதியா? ஏட்டி வெளியே வாடி நாயே என்று பெருங்குரலெடுத்து ஆரம்பித்தால் பல மணி நேரம் இடைவெளியே விடாமல் கத்திக் கொண்டிருப்பாள். அந்த கட்டற்ற உயிராற்றல எனக்கு பிரமிப்பூட்டியது. நாய்கள் போன்றவை மணிக்கணக்காக கத்திக் கொண்டிருப்பதை அப்போதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த 2 கிழவர்களுக்கும் காசு கொடுத்து அவர்களிடம் அம்மாவை கூட்டிச் செல்லும்படி சொன்னேன். அவர்கள் பணத்துடன் அன்றே காணாமலானார்கள். அம்மா இன்னும் ஆங்காரம் கொண்டவளாக ஆனாள். இரவில் அவளை கிளம்பி நகரை சுற்றிவிட்டு விடியற்காலையில் ஏதேதோ குப்பைகளை அள்ளிக்கொண்டு திரும்பி வந்தாள். வீசியெறியப்பட்ட அழுகல் உணவுகள், பழைய துணிகள், மின்னக்கூடிய அத்தனை பொருட்களையும் கொண்டு வந்தாள். அவற்றை கார் ஷெட்டில் ஓரமாக குவித்து வைத்தாள். அழுகிப்போன ஓர் உணவுப் பொட்டலத்தை பிரித்து அவள் வழித்து வழித்துச் சாப்பிடுவதை ஒருமுறை சன்னல் வழியாகக் கண்ட சுபா ஓடிப்போய் அப்படியே வாந்தி எடுத்தாள். ஒருநாள் ஒரு பெருச்சாளியை அம்மா காகிதங்களையும் பிளாஸ்டிக்கையும் கொளுத்தி தீமூட்டி வாட்டுவதைக் கண்டபோது நானே வெளியே சென்று அதை பிடுங்கி வெளியே வீசி அவளை அதட்டினேன். அவள் திருப்பி என்னை அடிக்க வந்தாள். நான் அவளை பிடித்து தள்ளியபோது மல்லாந்து விழுந்தாள். பாத்ரூம் டர்க்கி டவல் ஒன்றை எடுத்து கட்டியிருந்தாள். அது அவிழ்ந்து நிர்வாணமாக கிடந்தவள் நிர்வாணமாகவே எழுந்து ஒரு கல்லை எடுத்து என்னை தாக்கினாள். அவளை பலம் கொண்ட மட்டும் தள்ளி கார்ஷெட் அருகே உள்ள அறைக்குள் தள்ளிக் கதவைச் சாத்தினேன். மூச்சு வாங்க சில நிமிடங்கள் நின்றேன். சன்னல்கள் எல்லாம் கண்களாக என்னை பார்க்கின்றன என்று தெரிந்தது. நேராக குளியலறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு குழாயைத் திறந்து விட்டுக்கொண்டு கதறி அழுதேன். நீர் கொட்டும் ஒலியில் என் அழுகை மறைந்தது. தலையிலும் முகத்திலும் அரைந்து கொண்டு தேம்பல்களும் விம்மல்களுமாக அழுது நானே ஓய்ந்தேன். பின்னர் முகத்தையும் கைகளையும் கழுவிக்கொண்டு வெளியே வந்தேன். சுபா மூச்சு வாங்க வெளியே நின்றிருந்தாள். நான் போறேன், என் பிள்ளையோட நான் எங்கேயாவது போறேன் என்றாள். நான் பேசாமல் நடந்தேன். என் பின்னால் வந்தபடி என்னால முடியாது, இனிமே இத பாத்திட்டிருக்க முடியாது. சிட்டியிலே இப்ப இதெல்லாம் தான் எல்லாருக்கும் பேச்சு. இனி நான் எங்க தலை காட்டுவேன்? வேலைக்காரங்க பாத்து சிரிக்கிறாங்க, என்னால முடியல. நான் போறேன். ஒண்ணு நான் இல்லட்டி உங்க அம்மா என்றாள். நான் அவளிடம் நான் எங்கம்மாவ விட்டுற முடியாது. அது என் குருவோட வார்த்தை. நீ போனா நான் வருத்தப்படுவேன். என்னால அதைத் தாங்க முடியாது. ஆனால் அம்மா அவளுக்கு என்ன பிடிக்கிறதோ அதைத்தான் செய்வா என்றேன். தலைநடுங்க வீங்கிய கண்களுடன் ஈரக்கன்னங்களுடன் என்னை பார்த்து சில கணங்கள் நின்றுவிட்டு சடேலென்று மாறி மாறி தலையில் அரைந்து கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்து சுபா கதறி அழுதாள். நான் என் அறைக்குள் சென்று ஒரு புத்தகத்தை எடுத்துப் பிடித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டேன்.
எழுத்துக்களைப் பாராமல் அவள் அழுகையையே கேட்டுக் கொண்டிருந்தேன். இரவு வரை அம்மா உள்ளேதான் கிடந்தாள். நான் வெளியே சென்று எங்கெங்கோ அர்த்தமில்லாமல் அலைந்துவிட்டு நள்ளிரவில் திரும்பி வந்தேன். உடைமாற்றிக் கொண்டு கார்ஷெட் அறைக்குச் சென்று கதவை திறந்தேன். உள்ளே இருந்து சிறுநீரும் மலமும் கலந்த வாடை குப்பென்று தாக்கியது. அம்மா எழுந்து என்னை தாக்குவாள் என எதிர்பார்த்தேன். அவள் மூலையில் கைகளை தலைக்கு வைத்து குப்புற குனிந்து அமர்ந்திருந்தாள். அம்மா சோறு வேணுமா என்றேன். தலையசைத்தாள். அவளுக்கு நானே சோறு போட்டேன். ஆவேசமாக அள்ளி அள்ளி அவள் விழுங்குவதை பார்த்துக் கொண்டிருந்தபோது ஒரு கணம் நெஞ்சடைத்தது. மறுகணம் இடிவிழுந்த பனை போல என் உடல் தீப்பற்றி எரிந்தது. ஒரு நாளாவது பசிக்குப் பதில் ருசியை உணர்ந்திருப்பாளா? அவளை அப்படியே அள்ளி அணைத்துக் கொண்டு கத்த வேண்டும் போலிருந்தது. சாப்பிட்டு நிறுத்த அவளுக்குத் தெரியாது. இலை காலியாக ஆவதையும் தாங்கிக் கொள்ள முடியாது. போடு போடு என்று கையால் இலையை தட்டிக்கொண்டே இருந்தாள். இப்படித்தான் இருந்திருக்கிறேன் நானும். அந்த என் உடல் இந்த உடலுக்குள்தான் இருக்கிறது. சாப்பிட்டு முடித்து கையை உடலிலேயே தேய்த்தபின் அங்கேயே அவள் காலை நீட்டி படுத்துக் கொண்டாள். நான் உள்ளே சென்று கோப்பையில் அரைவாசி பிராந்தி எடுத்து வந்து கொடுத்தேன். வாங்கி அப்படியே மடமடவென்று உள்ளே கொட்டிக்கொண்டு பெரிய ஏப்பம் விட்டாள். வயிறு நிறைந்ததும் அதற்கு முந்தைய கணத்தை முற்றாக மறந்தவளாக என்னலே காப்பா என்று என் கையை வருட ஆரம்பித்தாள். அவளிடம் என்னென்னவோ சொல்லவும் கேட்கவும் நினைத்தேன். ஆனால் அவளை பார்த்துக் கொண்டிருப்பதே போதுமென்றிருந்தது. லே மக்கா காப்பா, அந்த வெள்ளைப் பண்ணி பேயாக்கும் லே. அவ ஏன் அப்படி இருக்கா தெரியுமாலா? அவ உனக்க ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கா பாத்துக்கோ. உனக்க குஞ்சாமணியிலே இருந்து சட்டென்று என் ஆண்குறியை பிடித்து லே இதுல அவ ரத்தம் குடிக்காலே என்றாள். நான் விடுவித்துக் கொண்டேன். மக்கா உனக்கு இந்த கலசமும் சட்டையும் வேண்டாம்லே. நீ தம்ரான்மாருக்கு கசேரியிலே இருக்காதே. வேண்டாம். தம்ரான்மார் உன்னை கொன்னு போட்டிருவாங்களே. நீ நாளைக்கு எங்கூட வந்துரு. நாம அங்க நம்ம ஊருக்கு போவலாம். நான் உன்னைய பொண்ணு மாதிரி பாத்துக்கிடுவேன். வாரியா மக்கா? அம்மையில்லாலே விழிக்கேன். கண் தளரும் வரை அதையே சொல்லிக் கொண்டிருந்தாள். திரும்பத் திரும்ப நாற்காலி வேண்டாம். தம்புரான்களின் நாற்காலியில் நீ அமர்ந்தால் உன்னை கொன்று விடுவார்கள். உன்னைக் கொல்லத்தான் இந்த வெள்ளைப்பேயை மந்திரித்து அனுப்பியிருக்கிறார்கள் என்றுதான் புலம்பினாள். நான் எழுந்து என் அறைக்குச் சென்று ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு மோட்டு வளையையே பார்த்துக் கொண்டிருந்தேன். கிறுக்குத்தனமாகச் சொல்கிறாள் என்றாலும் அவள் சொல்வதிலும் உண்மை உண்டு என்று தோன்றியது. எஜமான்களின் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேனா? அதற்காக என்னை கொன்று கொண்டிருக்கிறார்களா? இவள் என் குருதியை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறாளா? என்னுடைய மாயைகளுக்கு வெளியே நின்று மனவசியங்களுக்கு அகப்படாத மிருகம் போல அம்மா உண்மையை உணர்கிறாளா? நான் திரும்ப என் அலுவலகத்திற்கு வந்தபோது 4:30 மணி ஆகியிருந்தது. என் அறைக்குள் சென்று அமர்ந்து குஞ்சன் நாயரிடம் டிபன் வாங்கி வரச் சொன்னேன். என்னுடைய இயலாமைக்கு நான் காரணங்கள் தேடுகிறேனா? அப்படித்தான் சுபா சொல்வாள். என்னுடைய திறமையின்மைக்கு வெளியே காரணங்களை தேடிக் கொண்டிருக்கிறேன். நீ ஏன் செயல்படக்கூடாது? நீ உணரும் தடைகள் எல்லாமே உனது கற்பனைகள். நீ செய்ய வேண்டியதென் என்று உண்மையில் நீ உணர்ந்தவற்றை ஏன் செய்யாமலிருக்கிறாய்? செய்து பார். செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுதான். நான் என்னைப் போன்றவர்களின் குரலாகவும் கையாகவும் இந்த அமைப்புக்குள் இருக்க வேண்டும். என்னைப் போன்றவர்கள் என்றால் தோட்டைகளால் அள்ளிவரப்பட்டு மானுடக்குப்பைகளாக கழுதைச் சந்தை ஆஸ்பத்திரியில் குவிக்கப்பட்டவர்கள். பொதுச் சுகாதாரத்திற்காக கோடிகளை செலவிடும் இந்த அரசு அந்த உயிர்களுக்காக ஏன் கொஞ்சம் செலவிடக்கூடாது? அந்த டாக்டர்கள் ஏன் அவர்களையும் மனிதர்களாக நினைக்கும்படி செய்யக்கூடாது? முடியாது என்பவர்களைத் தண்டியுங்கள். உங்களில் ஒருவன் அந்த ஆஸ்பத்திரியில் கவனிக்கப்படவில்லை என்றால் உங்கள் குரல் எழுகிறதே, நீதியுணர்ச்சி எரிய ஆரம்பிக்கிறதே. நான் கைகள் நடுங்க எழுத ஆரம்பித்தேன். பின் எழுந்து என்னுடைய அறிக்கையை தட்டச்சிட்டேன். கழுதைச்சந்தை ஆஸ்பத்திரியில் நான் பார்த்தவற்றை விரிவாக எழுதி உடனே நடவடிக்கை எடுக்கும்படி ஆணையிட்டிருந்தேன். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை 3 நாட்களுக்குள் எனக்கு அறிக்கையிட வேண்டும். இல்லாவிட்டால் என் தனிப்பட்ட அதிகாரத்தால் தவறுகளுக்கு பொறுப்பானவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்திருந்தேன். மாவட்ட மருத்துவ அதிகாரிக்கு நேரடி பிரதியும் மாநில சுகாதார செயலருக்கு நகலும் போட்டேன். பிள்ளையை உள்ளே அழைத்து உடனே அவற்றை அனுப்ப ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டேன். மாலையில் மீண்டும் ஒருமுறை ஆஸ்பத்திரிக்குச் சென்றேன். டாக்டர் இந்திரா எந்த டெவலப்மெண்ட்டும் தெரியலை. வேணுமானா நாளைக்கு டயாலிசிஸ் செஞ்சு பார்க்கலாம் என்றார். அம்மா அதே போல படுத்திருந்தாள்.
ஆஸ்பத்திரிக்குரிய பச்சை நிற உடை அணிவிக்கப்பட்டிருந்தது. கைகால்களில் வீக்கம் குறைந்து தோலில் நீர் வற்றிய சேறு போல சுருக்கங்கள் தெரிய ஆரம்பித்தன. நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுவிட்டு படுத்ததுமே தூங்கிவிட்டேன். சுபா என்னிடம் அம்மாவைப் பற்றி விவாதிக்க விரும்பினாள். ஆனால் நான் அப்போது சொற்களை விரும்பவில்லை. 1 மணி நேரம் தூங்கியிருப்பேன். விழிப்பு வந்தது. சுபா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஏர்கண்டிஷனரும் கடிகாரமும் ராகமும் தாளமும் போல ஒலித்தன. வெளியே சென்று சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டேன். சிகரெட் அதிகமானதனாலா தூக்கம் கெடுகிறது என்று எண்ணம் வந்தது. தூங்கும் முன்னால் கடைசி எண்ணமாக இருந்தது நாளை ஆபீஸ் போனதும் என் கடிதம் பற்றி டிஎம்ஓவிடம் நானே நேரில் பேசுவதைப் பற்றித்தான். என்ன செய்ய நினைக்கிறார் என்று கேட்க வேண்டும். முடிந்தால் ஊடகங்களுடன் ஒரு நேரடி விசிட் செய்து இவர்களை நாரடிக்கவும் தயங்கக்கூடாது. என்ன சொல்வார்கள் என எனக்கு தெரியும். இந்த 1.5 வருடங்களில் நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன். கிளறவும் அவமானம் என்ற சொற்களின் அர்த்தங்களையே என் மனம் இழந்துவிட்டது. அம்மா அவற்றின் கடைசி தடயத்தையும் அழித்துவிட்டுத்தான் சென்றாள். மதுரையில் என்னுடன் இருந்தவள் ஒருநாள் காலையில் பிரேமை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். சுபா மயக்கமாகி விழுந்துவிட்டாள். நான் எஸ்பியை கூப்பிட்டுச் சொன்னேன். நகரமெங்கும் போலீஸ் பாய்ந்தது. 45 நிமிடங்களில் பிடித்துவிட்டார்கள். நகரின் முக்கியமான ஓட்டல் ஒன்றுக்குப் பின்னால் உள்ள எச்சில் குவியலில் மேய்ந்து கொண்டிருந்தாள். அகப்பட்ட எச்சிலையும் அழுகலையும் அவனுக்கும் ஊட்டிவிட்டிருந்தாள். சுபா உள்ளிருந்து குண்டுபட்ட மிருகம் போல வெளியே பாய்ந்து வந்து குழந்தையை எசை கையிலிருந்து பிடுங்கினாள். அதன் வாயும் மார்பும் எல்லாம் அழகிய உணவு. அவள் அப்படியே அதை அணைத்து இறுக்கி முத்தமிட்டுக் கொண்டே தரையில் அமர்ந்து விட்டாள். நான் செயலிழந்து நின்றேன். ஜீப்பிலிருந்து இறங்கி என்னை பார்த்து ஏலே காப்பா என்றபடி வந்த அம்மாவை கண்டதும் என்னுள் இருந்து ஏதோ ஒன்று திமிரி வெளியே வந்தது. சட்டென்று கீழே குனிந்து அங்கே கிடந்த ஒரு ஹோஸ் பைப்பின் துண்டை எடுத்துக்கொண்டு ஓடுறி. ஓடுறி நாயே! இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால வைக்காதே ஓடு என்று ஓலமிட்டுக் கொண்டு அவளை மாறி மாறி அடித்தேன். அவள் அலறியபடி புழுதியில் விழுந்து கைகால்களை உதறித் துடித்தாள். அவளை எட்டி உதைத்தேன். என்னை எசை பிடித்துக் கொண்டார். அம்மா எழுந்து தெருவில் ஓடி நின்று, லே காப்பா, நீ நாசாமா போவே, சங்கடச்சு போவே, வெள்ளப்பள்ளி உனக்க இரத்தத்த குடிப்பாலே, லே பாவி நாயே, பாவிலே என்று மார்பிலும் வயிற்றிலும் அறைந்து கொண்டு கூக்குரலிட்டு அழுதாள். இடுப்புத் துணியை அவிழ்த்து வீசி நிர்வாணமாக நடந்து காட்டி, கைகளை விரித்து விதவிதமான சைகைகளுடன் வசை பொழிந்தாள். சார் நீங்க உள்ள போங்க என்றார் எஸ்ஐ. நான் உள்ளே போய் என் அறைக்கதவை தாழிட்டுக் கொண்டதும் முதலில் நினைத்தது தூக்கு மாட்டிக்கொள்வதைப் பற்றித்தான். என்னால் கொஞ்சம் தைரியம் கொள்ள முடிந்திருந்தால் இந்த அவஸ்தை அன்றே முடிந்திருக்கும். அன்று அம்மாவை எசுதை பிடித்து ஜீப்பில் ஏற்றி நகரின் முக்கியமான கிறித்தவ நிறுவனத்தின் முதியோர் விடுதி ஒன்றில் கொண்டு சென்று சேர்த்து அவரே முன்பணமும் கட்டிவிட்டுச் சென்றார். நான் மறுநாள் பணம் கொடுத்தனுப்பினேன். மீண்டும் அம்மாவை பார்க்கும் துணிவே எனக்கு ஏற்படவில்லை. எனக்குள் ஒவ்வொரு கணமும் தீ எரிந்து கொண்டிருந்தது. என் உள்ளுறுப்புகள் எல்லாம் வெந்துருகி கொட்டி வயிற்றில் அமிலமாக கொப்பளித்தன. மறுநாள் முதல் பிரேமுக்கு ஆரம்பித்த வயிற்றுப்போக்கும் காய்ச்சலும் பல படிகளாக 12 நாள் நீடித்தது. மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் 10 நாள் இருந்தான். இருமுறை காய்ச்சல் உச்சத்துக்குச் சென்று அவன் உயிருக்குக் கூட ஆபத்திருப்பதாகச் சொன்னார்கள். சுபா அவனருகிலேயே இரவும் பகலும் தலைவிரிக்கோலமாக கிடந்தாள். அவளிடம் பேசவே நான் அஞ்சினேன். ஒரு சொல்லில் அவள் பாய்ந்து என் குரல் வளையை கடித்து துப்பிவிடுவாள் என்று அஞ்சினேன். பையனின் சிறிய குருத்துக்கால்களையும் காய்ச்சலில் சுண்டிய சிறு முகத்தையும் பார்த்துக் கொண்டு இரவெல்லாம் ஆஸ்பத்திரி வார்டில் இரும்பு நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். கைகளை விரித்து மார்புக்கு ஏறி இறங்க தூங்கிக் கொண்டிருந்தான். சருமம் வறண்டு உடம்பு சிவந்திருந்தது. விலா எலும்புகள் புடைத்து மார்புக்கூடு மேலே வந்து வேறேதோ குழந்தை போலிருந்தான். மரணம் அவனை நெருங்கி வந்து சென்றிருக்கிறது. அறைக்குள் அது ஏதோ உருவில் இருந்து கொண்டே இருக்கிறதா என்ன? கொஞ்சம் கண்ணசந்தால் கை நீட்டி அவனை எடுத்துக்கொண்டு செல்லுமா என்ன? அவனைப் பார்க்கும்போது அடிவயிற்றில் கனமான உலோகத்தகடு ஒன்று வெட்டி இறங்கியது போல தோன்றியது. ஆனால் அந்த வலி வேண்டியுமிருந்தது. அதை நிசப்தமாக அனுபவித்தேன். தராசின் ஒரு தட்டு போல அது மனதின் மறுபக்கத்தை அழுத்திய துயரமொன்றை சமன் செய்தது. சிகரெட்டாக புகைத்து தள்ளினேன். சிகரெட் புகைத்து என் உதடுகள் எரிந்தன. என் நெஞ்சு புகைந்து இருமலில் வறட்டுச் சளி வெளிவந்தது. எந்த உணவும் உக்கிரமான பசியின் போது கூட 2ஆம் வாயில் குமட்டியது. ஒவ்வொரு கணமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு மூச்சாக வெளியே விட்டு காலத்தை உந்தி நகர்த்தினேன்.
ஒருநாள் இரவில் அவனை பார்த்துக் கொண்டிருந்தபோது ஓர் எண்ணம் வந்தது. இந்த வயதில் நான் இதை தின்றுதானே வளர்ந்தேன். எப்படியோ பிழைத்துக் கொண்டேன். என்னோடொத்த பிள்ளைகள் பெரும்பாலும் மழைக்காலத்தில் செத்துப்போகும். என் அம்மா எப்படியும் 10 பிள்ளை பெற்றிருப்பாள். 9 செத்திருக்கின்றன. செத்த பிணங்களை காலில் பற்றி சுழற்றி தூக்கி பெருக்கெடுத்தோடும் கரமனை ஆற்றில் வீசுவார்கள். வீசப்படுவதற்காக கிடக்கும் என் தங்கையை நான் பார்த்திருக்கிறேன். சின்ன கரிய முகத்தில் அவள் கடைசியாக நினைத்தது இருந்தது, தின்ன தின்ன என்பாள். அந்த ஒரு சொல்லை மட்டும்தான் அவளால் பேச முடியும். அந்தச் சொல் உதடுகளில் இருந்தது. ஒரு கணம் எழுந்த வன்மத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த வெள்ளைக் குழந்தை அந்த தீனியில் ஒருவாயை உண்டு சாவதென்றால் சாகட்டுமே. அங்கே மேலே பட்டினி கிடந்தும் கழிவுகளை தின்றும் செத்த குழந்தைகளுக்கான பிரம்மாண்டமான சொர்க்கத்தில் இதை எதிர்பார்த்து இதன் உறவினர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள். மறுகணம் அந்தச் சிந்தனைக்காக என்னை நானே மண்டையில் அறைந்து கொண்டேன். கட்டிலில் அமர்ந்து என் கண்மணியின் கால்களை முத்தமிட்டு முத்தமிட்டு கண்ணீர் விட்டு அழுதேன். அம்மா விடுதியில் இருந்து சில நாட்களிலேயே கிளம்பிச் சென்றாள் என்று தெரிந்தது. நான் கவலைப்படவில்லை. ஆனால் அன்று முதல் என் ஆளுமையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நான் குரூரமானவனாக ஆனேன். மன்னிக்காதவனாக, எந்நேரமும் கோபம் கொண்டவனாக மாறினேன். தினமும் என் ஊழியர்களுக்கு எச்சரிக்கை கடிதங்களையும் தண்டனை அறிவிப்புகளையும் கொடுத்தேன். அவர்கள் அதை எனக்கு மேலே சென்று எளிதில் ரத்து செய்து கொண்டார்கள். என் முன்னால் ஏளனம் நிறைந்த முகத்துடன் நின்று இடது கையால் அவற்றை வாங்கிக் கொண்டார்கள். வெளியே சென்று உரக்க கேலி பேசி சிரித்தார்கள். சில நாட்களில் என் அலுவலகச் சுவர்களில் எனக்கெதிரான போஸ்டர்கள் தென்பட்டன. என் அம்மா அவற்றில் கையில் ஒரு பிளாஸ்டிக் கோப்பையுடன் பிச்சை கோரி அமர்ந்திருந்தாள். பெற்ற தாயை பிச்சை எடுக்க விட்டுவிட்டு அதிகார சுகம் அனுபவிக்கும் கயவனிடமா மாவட்டத்தின் பொறுப்பு? நான் அந்த போஸ்டரை அலுவலகத்திற்குள் நுழையும்போதுதான் கவனித்தேன். வரிசையாக நிறைய ஒட்டியிருந்தார்கள். பலவற்றை தாண்டி வந்து திரும்பும்போதுதான் ஒன்றை வாசித்தேன். என் கால்கள் தளர்ந்தன. பிரேக்கை விதிக்கவே முடியவில்லை. காரை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஓடி என் அறைக்குள் சென்றேன். செல்லும் வழியெங்கும் கண்கள் என் மேல் மொய்த்தன. என் வாசல் மூடியதும் ஆபீஸ் முழுக்க எழுந்த மெல்லிய சிரிப்பு பெரிய இரைச்சலாக மாறிமேல் மோதியது. 2 நாட்கள் கழித்து அம்மாவை மதியம் யாரோ என் ஆபீஸுக்கே கூட்டி வந்துவிட்டார்கள். அம்மா என் ஆபீஸ் முற்றத்தின் கொன்றை மரத்தடியில் அமர்ந்து கொண்டு என் அலுவலகத்தில் மதிய உணவு சாப்பிட்டவர்கள் அளித்த மிச்ச மீதிகளை ஒரு பாலித்தீன் தாளில் குவித்து ஆனந்தமாக தின்று கொண்டிருந்தாள். என் அரைச்சன்னல் வழியாக நான் பார்க்குமிடத்தில் அவளை அமரச் செய்திருந்தார்கள். சாப்பிட்டு கைகழுவ வாஷ் பேசினுக்குச் சென்ற நான் அதை பார்த்தேன். சில கணங்கள் நான் எங்கே நின்றேன் என்றே நான் அறியவில்லை. அங்கிருந்து இறங்கி காரை கூட எடுக்காமல் பைத்தியக்காரனைப் போல சாலை வழியாக ஓடினேன். காலையில் நான் அலுவலகம் சென்று தேங்கிய கோப்புகளை முழுக்க பார்த்துவிட்டு 10:30 மணிக்குத்தான் ஆஸ்பத்திரிக்குச் சென்றேன். நடுவே போன் செய்து கேட்டேன். அம்மாவின் நிலையில் மாற்றமில்லை என்றார்கள். நான் உள்ளே நுழையும்போது வராந்தாவில் டாக்டர் மாணிக்கம் நின்றிருந்தார். என்னுள் சட்டென்று உருவான அமைதியின்மை அவர் அருகே வந்து வணக்கம் சொன்னபோது அதிகரித்தது. சொல்லுங்க மாணிக்கம் என்றேன். அவர் கண்ணீர் மல்கி மீண்டும் கும்பிட்டார். இங்கே நான் இன்னும் கடுமையானவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டேன். சார், நான் சொன்னது உன்னையும் நம்பலேன்னு தெரியுது. நான் சாருக்கு செய்ததெல்லாம் சும்மா தப்பை மறைக்கிறதுக்காக செய்ததுன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்ல சார். அவர் குரல்வளை ஏறி இறங்கியது. நான் எப்பவும் கடவுளுக்கு பயந்துதான் சார் எல்லாம் செய்திருக்கேன். அந்த எருக்குழியிலே என்னால முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டிருக்கேன் சார். காலம்பர 8 மணிக்கு வந்தா சில சமயம் வீடு போய்ச் சேர ராத்திரி 9-10 ஆயிடும் சார். மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, புண்ணில வச்சு கெட்ட துணி கிடையாது. சார், சொன்னா நம்ப மாட்டீங்க, பக்கத்திலே வெட்னரி ஆஸ்பத்திரிக்கு போயி அங்க மிஞ்சி கிடக்குற ஆண்டிபயாட்டிக்குள்ள வாங்கிட்டு வந்து நான் இதுகளுக்கு கொடுக்கறேன். பக்கத்து வீடுகளுக்கு பெண்டாட்டிய அனுப்பி கிழிஞ்ச சேலையும் துணியும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இதுகளுக்கு புண்ணு வச்சு கட்டிட்டு இருக்கேன். ஒரு 4-5 நாள் மனசறிஞ்சு லீவு போட்டதில்லை. நான் தனிவாக, நான் உங்களக் குறை சொல்லலை. நிலைமை எப்படி இருக்குன்னு அறிக்கை கொடுத்தேன். அது என் கடமைதானே? அதை நான் செய்யலேன்னா இப்படியே இருக்கட்டும்னு விட்டது மாதிரிதானே என்றேன். நீங்க நினைச்சது சரிதான் சார். நான் உங்களக் குறை சொல்லேல்ல. ஆனா அவரால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. ஐயம் சாரி என்று அறைக்குள் செல்ல முயன்றேன். நில்லுங்க சார். இதை மட்டும் கேளுங்க, கேட்டுட்டு போங்க. நீங்களும் என்னைய மாதிரித்தானே?
சார், எனக்கு 7 வருஷமா ப்ரமோஷன் டியூ. என்னென்னமோ குற்றமும் குறையுமாட்டு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் மேலே எக்ஸ்பிளனேஷன் கேட்டு போட்டு ஊறப்போட்டு வச்சிருந்தாங்க. திரிபுனல் வரைக்கும் போய் தீர்ப்பு வாங்கி தீர்ப்ப அப்ளை பண்றதுக்கு மறுபடியும் ஆர்டர் வாங்கி இப்பதான் காகிதம் வந்திருக்கு. நான் சீனியராக்கும் சார். இப்ப உங்க லெட்டரே காரணமா காட்டி என்னை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இனி அந்த ஆர்டரை ரத்து பண்ணிட்டுதான் என்னை எடுப்பாங்க. மறுபடியும் 10 வருஷம் ஆகுதோ அதுக்கு மேலே ஆகுதோ. வாரேன் சார். நான் ஏதும் சொல்வதற்குள் அவர் விடுவிடுவென சென்று விட்டார். நான் அவர் பின்னாலே நடந்தேன். அவர் வெளியே சென்று தன் பைக்கில் ஏறிச் சென்று விட்டார். சோர்ந்து போய் ஹாலில் அமர்ந்து கொண்டேன். இதுதான் நடக்கும். இது தவிர எது நடந்தாலும் ஆச்சரியம்தான். தெரிந்தும் ஏன் இதைச் செய்தேன்? எதை யாருக்கு நிரூபிப்பதற்காகச் செய்தேன்? எனக்கு கடந்த நாட்களில் வயிற்றில் ஏறிவிட்டிருந்த அமிலம் தொண்டையில் புடித்தது. வாந்தி எடுக்க வேண்டும் போலிருந்தது. தலையைக் கையால் தாங்கி அமர்ந்திருந்தேன். நர்ஸ் வந்து சார் என்றாள். நான் எழுந்தேன். அவ்வோ கண்ணு முழிச்சாச்சு. சிறு பரபரப்புடன் அம்மாவின் அறைக்குச் சென்றேன். அம்மா கண்ணை திறந்து எழுந்து அமர முயன்றாள். கையில் செருகப்பட்டிருந்த குளுக்கோஸ் குழாயை பீத்து எடுத்துப் போட்டிருந்தாள். செருகப்பட்ட ஊசி வழியாக குருதி நான் உள்ளே நுழைவதற்குள் குஞ்சன் நாயர் உள்ளே நுழைந்தான். அவனைக் கண்டு அம்மா சட்டென்று அதிர்ந்து கல்லைக் கண்ட தெருநாய் போல மொத்த உடலும் குறுகி பின்னால் இழுத்துக் கொள்ள இருகைகளையும் கூப்பி தம்ரானே, கஞ்சிதா தம்ரானே என்று கம்மிய குரலில் இறந்தாள். அவள் உடல் ஒரு கணம் அதிர்ந்தது. வலது கால் சம்பந்தமில்லாமல் நீண்டு விரைத்து மெல்ல தளர்ந்தது. எச்சில் வழிந்த முகம் தலையணையில் அழுத்தமாக பதிந்தது. நர்ஸ் அவளைப் பிடித்து சரித்தபின் நாடியை பார்த்தாள். அதற்குள் எனக்கு தெரிந்துவிட்டது. ஆம், பிரஜானந்தர் சொன்னது இதைத்தான். அமர வேண்டும். இந்த பிச்சைக்கார கிழவியை புதைத்து இவளது இதயம் அதன் அத்தனை தாபங்களுடனும் மட்கி மண்ணாக வேண்டுமென்றால் எனக்கு இன்னும் 100 நாற்காலிகள் வேண்டும். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.